டெஸ்ட் எப்படி எல்லாரும் பண்றீங்க? இப்போ ஈஸியா இருக்கா? ரோகர்ஷினி. ஸோ நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுமா? தர்ஷினி எப்படி பண்றீங்க? வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. கிரேட், குட். மதுஸ்ரீ, மதுஸ்ரீ, மதுஸ்ரீ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு ஆ ஓகே ரைட். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. ரைட். ஷூரா வந்து ஆ நெக்ஸ்ட் ஒரு ஜூலைல வந்துட்டு ஒயிட் கோட் வந்து போடுங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாருங்க. ஆல்கஹால், ஃபினால்ஸ் அண்ட் ஸோ இந்த டாபிக்ல இருந்து நம்மளுக்கு மினிமம் 2 கொஸ்டின்ஸ் வந்து ஆஸ்க் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் 3 கொஸ்டின்ஸ். உங்களுக்கே தெரியும் இது வந்து கொஞ்சம் லென்த்தியான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி. ஆல்கஹால், ஃபினால் அண்ட் ஈத்தர்ஸ். இந்த லாஸ்ட் சாரி இப்ப ஜனவரி செஷன் ஜேஇல கூட நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் வந்து ஓகேவா? ரைட். கொஞ்சம் இல்ல, நெறைய எஃபோர்ட்ஸ் வந்து போடலாம். ஸோ ஜெனரலா வி ஆர் டேக்கிங் so there's ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால்ஸ் வந்து எடுத்தீங்கன்னா, த ஜெனரல் ஃபார்முலா ஃபார் த ஆல்கஹால் இஸ் ROH. ஸோ இதான் ஜெனரல் ஃபார்முலா ஃபார் ஆல்கஹால். ஓகேவா? ரைட். இப்போ இனிஷியலா நீங்க வந்து வாட்டர் மாலிக்யூல் எடுங்க. இந்த வாட்டர் மாலிக்யூல்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு ஹைட்ரஜன ரிமூவ் பண்ணிட்டு, இங்க வந்து பாருங்க, ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு பதிலா வந்து ஒரு அல்கைல் குரூப் வந்து ஆட் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் so that's ஆல்கஹால். ஸோ இதே நீங்க ஸோ இந்த வாட்டர்ல இருந்து 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, ஓகேவா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க வந்து 2 ஹைட்ரஜன் ரைட். ஸோ there's a 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு பதிலா வந்து 2 அல்கைல் குரூப் வந்து ஆட் பண்ணீங்கன்னா, 2 அல்கைல் குரூப் வந்து ஆட் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து ROR வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஈத்தர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்? ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல எடுத்துக்கிட்டு, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, ஸோ ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா வந்து ஒரு ஃபினைல் ரிங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் சுத்தர் ஃபினால். ஸோ இவங்க 3 பேர பத்தி மட்டும் தான் நம்ம வந்து இங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்கஹால் அண்ட் ஸோ வி ஹேவ் ஈத்தர் அண்ட் ஸோ வி ஹேவ் ஃபினால். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்ல முடிஞ்ச அளவு நம்ம எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸும் அண்ட் எவ்வளோ டாபிக் வந்து முதல்ல கவர் பண்ண முடியுமோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கஹால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, வி ஹேவ் ஸோ தேர் இஸ் அ O அண்ட் வி ஹேவ் ஸோ தேர் இஸ் அ R அண்ட் வி ஹேவ் ஸோ தேர் இஸ் அ OH. ஸோ இங்க நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து நம்மளுக்கு வந்து ஆக்ஸிஜன் இஸ் சரவுண்டட் பை ஸோ தேர் இஸ் ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் ROH. ரைட். ஸோ தேர் இஸ் ROH. ஸோ இந்த ஆக்ஸிஜனோட ஹைபிரிடைசேஷன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஜெனரலா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் sp3 ஹைபிரிடைசேஷன். ரீசன் வந்து என்னன்னா, ஸ்டீரிக் நம்பர் நீங்க கால்குலேட் பண்ணுங்க. த நம்பர் ஆஃப் சரவுண்டிங் ஆட்டம்ஸ் 2 அண்ட் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் 2. ஸோ அப்ப ஸ்டீரிக் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டூ 4னா, தென் வி கேன் சே ஸோ தேர் இஸ் sp3 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ். கரெக்ட்டா இல்லையா? ஸோ அப்ப இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து ஜெனரலா வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா sp3 இருந்ததுன்னா ஜெனரலா ஸோ தேர் இஸ் 109.25 வந்து இருக்கும். பட் இங்க வந்து தட் இஸ் லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனால இவங்க வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருப்பாங்க. ஓகே ரைட். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா 109.25 கிடையாது. ஸோ திஸ் இஸ் 108.9. இது வந்து ஒரு டைம் வந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து ஃபினால். ஸோ ஃபினாலோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஒன் பென்சீன் ரிங். இந்த மாதிரி ஒரு பென்சீன் ரிங். ஸோ தட் இஸ் அட்டாச்ட் வித் ஸோ தட் இஸ் OH. ஓகேவா? ஸோ பென்சீன் ரிங்கோட வந்து நம்ம வந்து யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா, ஒரு OH குரூப் வந்து அட்டாச் பண்ண போறீங்க. ஆக்சுவலா வந்து இங்க வந்து பாருங்க. அப்ப ஜெனரலா இந்த ஆக்ஸிஜன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரலா இட் இஸ் sp3 இன் நேச்சர். பட் இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட் அண்ட் லோன் பேர் எலக்ட்ரான்ஸ்னா நம்மளுக்கு வந்து கான்ஜுகேட் சிஸ்டம் இஸ் பாசிபிள். அப்ப எங்கெல்லாம் கான்ஜுகேஷன் நம்மளுக்கு பாசிபிளோ, அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஜெனரலா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டபுள் பாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து பார்சியல் டபுள் பாண்டா வந்து மாறிடும். ஸோ அப்ப ஜெனரலா பாண்ட் லென்த் வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட். ஸோ இவனோட கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து மாற ஆரம்பிச்சுரும். ஜெனரலா வந்து sp3 இருக்கான். இப்போ வந்து டியூ டூ த ரெசோனன்ஸ்னால நம்மளுக்கு வந்து என்னவா மாற ஆரம்பிச்சுருவான்? sp2 வந்து மாற ஆரம்பிச்சுரும். அப்ப sp2க்கு ஜெனரலா நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் த பாண்ட் ஆங்கிள் அப்படி சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் 120 டிகிரி. ஸோ அதனால தான்
ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாண்ட் ஆங்கிள் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. த பாண்ட் ஆங்கிள் பிட்வீன் ஸோ தட்ஸ் OH அண்ட் CH வந்து ஃபார் ஃபினால்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்மளுக்கு sp3 இருந்துச்சுன்னா, அது 109.25 இருக்கும். பட் இங்க நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் sp2 இருக்கு. ஓகேவா? ஸோ வி ஹேவ் ஸோ தட்ஸ் sp2 வந்திருக்கு. ஸோ அப்ப sp2 இருக்கும்போது, ஏன்னா வந்து இங்க வந்து ரெசோனன்ஸ்னால தான் sp2 கேரக்டர்ஸ் வந்து அதில பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த பாண்ட் ஆங்கிள் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 109 விட எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா வந்திருக்கும். ஸோ அட் கிரேட்டர் தென் ஸோ தட்ஸ் 109.25 வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க ஜென்ரலா. ரைட்? ஸோ தென் வந்து ஈத்தரோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஸோ தட்ஸ் O. ஸோ தட் இஸ் ஆர் அண்ட் ஆர். ஓகேவா? ரைட்? ஸோ இங்கேயும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஆக்ஸிஜன் வந்து யாரா இருப்பாங்கன்னா, ஜென்ரலா இட் இஸ் sp3 இன் நேச்சர். ஸோ ஏன்னா, ஆக்ஸிஜன் இஸ் சரவுண்டட் பை ஸோ தேர் இஸ் 2 ஆ alkyl groups and we have so there's 2 lone pairs. அப்ப டோட்டலா the steric number which is equal to 4. அப்ப sp3 in nature. அப்ப இந்த பாண்ட் ஆங்கிள் ஜென்ரலா எப்படி இருக்கும்? ஸோ there is a 109.2 இருக்குமா? 109.25 வந்து இருக்கும். பட் இங்க வந்து பாருங்க R அண்ட் R இவங்க 2 பேரும் அல்கைல். அப்ப ஜென்ரலா அவங்களுக்கு பேர் என்ன சொல்லணும்னா பல்கி குரூப்ஸ். கரெக்ட்டா இல்லையாம்மா? தே ஹேவ் சம் பல்கி குரூப்ஸ். அப்ப இவங்க 2 பேரோட ரிப்பல்ஷன் வந்து கிரியேட் ஆகும் அங்க. ஓகேவா? அவங்க 2 பேருக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் கிரியேட் ஆகுறதுனால, இந்த பாண்ட் ஆங்கிள் எக்ஸாக்ட்டா 109 இருக்காது. இட்ஸ் அரவுண்ட் சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் 11.7 டிகிரியா வந்திருக்கு. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. த பாண்ட் ஆங்கிள் ஆஃப் ஆ ஆ ஸோ தேர் இஸ் ROH ஜெனரல் ஆல்கஹால் அண்ட் ஸோ தேர் இஸ் பாண்ட் ஆங்கிள் ஆஃப் ஃபினால் வந்து கேட்பாங்க. அண்ட் பாண்ட் ஆங்கிள் ஆஃப் ஈத்தர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். ஓகேவா? இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இத யூஸ் பண்ணி கூட நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ தேர் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஸோ எத பேஸ் பண்ணி வந்து கிளாசிஃபை பண்ண போறோம்னா, அண்ட் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் OH குரூப்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் OH குரூப்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கிளாசிஃபை பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, த பேசிஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் த கார்பன். பேசிஸ் ஆஃப் ஸோ தட்ஸ் அ டிகிரி ஆஃப் கார்பன் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம வந்து இந்த ஆல்கைகளை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த காம்பவுண்ட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி ஒன் OH குரூப்பா இருந்துச்சுன்னா, ரைட்? ஸோ ஒன்லி ஒன் OH குரூப் வந்து நம்மளுக்கு வந்து பிரசன்ட் இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம? மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் அப்படி சொல்லுவோம். கரெக்ட்டா இல்லையாம்மா? இவங்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மோனோ ஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ் அப்படி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் எத்தனால். ரைட்? இப்போ உங்களுக்கு 2 OH குரூப்ஸ் வந்து பிரசன்ட் இருந்துச்சுன்னா, ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம வந்து டைஹைட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைகால். கரெக்ட்டா இல்லையா? கிளைகால்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? 2 OH குரூப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இஸ் கிரேட்டர் தென் ஸோ தேர்ஸ் அ 2 இருந்துச்சுன்னா, அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்னா, பாலிஹைட்ரிக் அப்படி ஓகேவா? பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்து டைஹைட்ரிக். ஸோ இப்படி தான் வந்து என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலா OH குரூப்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்றது. ஸோ அடுத்து இங்க வந்து பாருங்க பேசிஸ் ஆஃப் த டிகிரி வச்சு சொன்னோம்னா, அப்ப ஜென்ரலா நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால் அண்ட் செகண்ட் டிகிரி ஆல்கஹால் அண்ட் தேர்ட் டிகிரி ஆல்கஹால். ஜென்ரலா வந்து நீங்க போய் பார்த்தீங்கன்னா, த டிகிரி ஆஃப் ஆல்கஹால் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டிகிரி ஆஃப் த கார்பனுக்கு வந்து டிகிரி ஆஃப் கார்பனுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஆல்கஹால் நம்மளுக்கு யாருக்கு ஈக்குவலா இருப்பாங்கன்னா, ஸோ தேர் இஸ் அ டிகிரி ஆஃப் கார்பனுக்கு வந்து ஈக்குவலா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஜென்ரலா வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறது. இது இல்லாம நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணி கூட கிளாஸிஃபை வந்து பண்ணலாம். ஸ்ட்ரக்சர யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, வி கேன் கிளாஸிஃபை. ஸோ அப்ப ஸ்ட்ரக்சர வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, வி ஹேவ் ஸோ நம்மளுக்கு வந்து என்னென்னதுலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அல்லைலிக் ஆல்கஹால் வந்து இருக்கு. அல்லைலிக்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வி ஹேவ் CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2OH. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முக்கு பேர் தான் அல்லைலிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா இல்லையா? ஸோ அது இல்லாம நம்மளுக்கு வந்து வி ஹேவ் வினைலிக் ஆல்கஹால்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது வினைல் ஆல்கஹால் அப்படி சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் CH2 டபுள் பாண்ட் CH. இங்க வந்து வி ஹேவ் ஸோ தேர்ஸ் அ OH வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அது இல்லாம நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் பென்சைல் ஆல்கஹால் கூட வந்திருக்கு. பென்சைல் ஆல்கஹால்னா வி ஹேவ் ஒரு பென்சீன் ரிங். அதுல வந்து நம்மளுக்கு வந்து CH2 தென் வி ஹேவ் OH. ஸோ இதுதான் நம்மளோட ஸோ தேர்ஸ் அ ஃபினைல் ஆல்கஹால். ரைட்? சாரி பென்சைல் ஆல்கஹால். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் கிளாஸிஃபை த ஆல்கஹால் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர் ஆஃப் OH குரூப்ஸ். And so the basis of degree of carbon and the basis of the structure. Okay, right? The structure of the attached group. Okay, வேற எதுவும் கிடையாது. Right?
ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல தட் இஸ் அ பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ். இதுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ தட்ஸ் அ பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஏன்னா, அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நெறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ ஆசிட் கேட்டலிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன். ஓகேவா? ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன். ஸோ இத பத்தி நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து இத பார்த்திருப்பீங்க. அல்கீனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்க்ரீன் வந்து தெரியல பாருங்க. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரி நான் இங்க என்னென்ன ரீஏஜென்ட்ஸ் சார் வந்து யூஸ் பண்ண போறேன். சார் நான் இங்க வந்து என்னென்ன ரீஏஜென்ட்ஸ் சார் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் H பிளஸ் ஆர் H2O ரைட்? ஸோ ஆர் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணோம்னா H3O பிளஸ் இவங்க எல்லாருமே ஒரே ஸ்ட்ரக்சர். இல்ல கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஸோ தட் இஸ் மிக்ஸ்டு வித் H2O. ஸோ ஆர் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் அ டைல்யூட் H2SO4 இவங்க எல்லாருமே சேம் தான். நீங்க ஒரு கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட வாட்டர் வந்து ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? டைல்யூட் வந்து கிடைச்சிடும். இதே நீங்க கான்சன்ட்ரேட்டட் H2SO4 எடுத்து வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் H பிளஸ் H2O வந்து கிடைச்சிடும். அதாவது நம்மளுக்கு வந்து ஹைட்ரோனியம் சாரி H பிளஸ்ஸா? ஸோ H பிளஸ் அயான்ஸ் கூட நம்மளுக்கு புரோட்டான் கூட வந்து வாட்டர் வந்து அ அ அ பிளேஸ் ஆயிருக்கும். அதே மாரி அதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டான் கூட வாட்டர் வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து ஹைட்ரோனியம் அயான்ஸ் அப்படின்னு வந்து ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஹைட்ரேஷன் ஏஜென்ட். ஓகேவா? நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளோட ஹைட்ரேஷன் ஏஜென்ட்ஸ். சார் ஏன் சார் வந்து ஹைட்ரஜன் ஏஜென்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஜெனரலா உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு அல்கீன் கூட வாட்டர் வந்து ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா, அல்கீன்ங்கிறது யாரு? இட் இஸ் அ ஹை எலக்ட்ரான் டென்சிட்டி காம்பவுண்ட். ஓகேவா? ஜெனரலா அவங்க வந்து ஒரு நியூக்ளியோஃபைல் மாரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. டபுள் பாண்ட் இருக்கு. அந்த டபுள் பாண்ட்ல இருந்து ஒரு பை பாண்ட் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தட் கன்டெய்ன்ஸ் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான். அப்ப எங்கெல்லாம் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க? ஒரு நியூக்ளியோஃபைல் மாதிரி. ஆல்ரெடி வாட்டர்ல ஆக்ஸிஜன் மாலிக்யூல் இஸ் சரவுண்டட் பை வாட்? ஸோ தட்ஸ் அ லோன் பேர்ஸ். அப்ப இந்த லோன் பேர்ஸையும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸையும் பக்கத்துல கொண்டு போங்க. 2 பேரும் ரிப்பல் பண்ணுவாங்க. ஸோ ரிப்பல் பண்றதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது? டைரக்ட்டா வாட்டர் வந்து ஆட் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? வி ஆர் யூசிங் சம் கேட்டலிஸ்ட். அந்த கேட்டலிஸ்ட் பேர் தான் H+. ஓகேவா? இல்ல ஆசிட். வேற எதுவும் கிடையாது. அதுக்கு பேர் தான் ஆசிட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். வேற எந்த லாஜிக்கும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? மெக்கானிசம் வந்து பாருங்க. ஜெனரலா நான் ரியாக்ஷன் குடுத்தேன்னா, வி ஹேவ் CH டபுள் பாண்ட் CH2 இருக்கு. இவங்க கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல H+ வந்து ரியாக்ட் பண்ண போறேன். ஓகேவா? H+ வந்து ரியாக்ட் பண்ண போறேன். ஸோ இந்த H+ வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டைன வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இந்த H+ ஓட வொர்க் வந்து என்னது? இந்த H+ ஓட வொர்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் வில் ஃபார்ம் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் ஃப்ரம் த அல்கீன். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு எப்படி கிடைக்கும்னா, ஆக்சுவலா ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜெனரலா நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? ஸோ இத கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எப்படி எடுத்திருக்கேன்னா, ஸோ எனக்கு வந்து இதுதான் என்னோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வச்சு ம் 3 கார்பன் ரிங் வச்சு. ஓகேவா? இதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, ஸோ இதுல இருந்து எனக்கு வந்து என்ன பண்ணும்னா, ஸ்டேபிள் கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்றேன்னா, ஒன்ஸ் அகைன் ஐ அம் ஆடிங் வாட்டர். இங்க வந்து வாட்டர் கூட ஆட் பண்ண போறது கிடையாது. வாட்டர் கூட நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா, ஸோ வாட் வில் கெட் யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் ஆல்கஹால் இஸ் த ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும்? ஆல்கஹால் வந்து ப்ராடக்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்னா, ஸோ தட்ஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் ஹைட்ரேஷன்ஸ். அப்ப இங்க வந்து பாருங்க, இது வந்து கேட்டலிஸ்ட். இந்த கேட்டலிஸ்ட்டோட ஒர்க் வந்து என்னது? மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் ஃபார்ம் பண்றது. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்? வாட்டர் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆல்கஹால வந்து மேக் பண்ண போறோம். இவ்வளவுதான் லாஜிக். ஸோ இதோட மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா இவங்களோட மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கால்ட் ஸோ தட்ஸ் அ புரோட்டனேஷன் ஸ்டெப் அப்படி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட நேம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, புரோட்டனேஷன். அப்ப புரோட்டனேஷன்ல ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாருங்க. எனக்கு வந்து புரோட்டனேஷன்ல ஸோ ஜெனரலா இதுதான் நம்மளோட ரியாக்டன்ட். ஸோ நம்மளுக்கு யார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H+ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட H+ வந்து பாருங்க, மேபி இந்த கார்பன் அட்டாக் பண்ணலாம், ஆர் வந்து இந்த கார்பன் வந்து அட்டாக் பண்ணலாம். ஏன் சார் அப்படின்னா, இவங்க வந்து sp இன் நேச்சர். பட் இங்க வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்ப எனக்கு வந்து 2 பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்ப வந்து பாருங்க, இது ஒரு பாசிபிலிட்டீஸ். இப்ப எனக்கு வந்து இந்த இந்த டபுள் பாண்ட் நல்லா நோட் பண்ணணும். இந்த டபுள் பாண்ட் இந்த கார்பனுக்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த டெர்மினல் கார்பனுக்கு வந்து மூவ் ஆகுதுன்னா, அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? ஸோ அந்த இடத்துல வி வில் கெட் நெகட்டிவ் சார்ஜ். அங்க தான் நம்மளுக்கு வந்து யார் வந்து H+ வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா,
யூ கேன் கெட் ஸோ இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஒரு பாசிபிலிட்டி. இதே உங்களோட டபுள் பாண்ட் இந்த சைடு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே ரைட். இந்த சைடு மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னா இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த 2 கார்போகேட்டையான்ல யார் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான்? இவன் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஓகேவா? இவங்க தேவை கிடையாது. அப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து குடுக்கும். ஸோ ஒன் மோர் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுதோ, அங்கெல்லாம் வி கேன் டூ த ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ் அப்படி சொல்லியிருக்கேன். அப்ப ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ நீங்க வந்து மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ்னா நம்மளுக்கு வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ் இருக்கு. என்னது? ஹைட்ரேட் ஷிஃப்டிங், மெத்தில் ஷிஃப்டிங் அண்ட் ரிங் எக்ஸ்பான்ஷன் அண்ட் அரோமேட்டிசிட்டி. ஸோ அரோமேட்டிசிட்டி மெஷர்மென்ட்ஸ் ரைட்? ஸோ இது எல்லாமே நம்மளோட ஆக்சுவலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த செகண்ட் ஸ்டெப் இஸ் கால்ட் ஸோ தட்ஸ் அ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். நம்மளுக்கு செகண்ட் ஸ்டெப் என்ன நடக்குது? நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். அப்படின்னா என்ன சார்னா, இந்த கார்போகேட்டையான் கூட நீங்க யார வந்து ரியாக்ட் பண்ண போறீங்கன்னா, வாட்டர் வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. அப்ப இங்க நம்மளுக்கு யார் இருப்பாங்க? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? இந்த வாட்டர்ல உள்ள ஆக்ஸிஜன் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எனக்கு புரொவைட் பண்ணி எனக்கு வந்து எப்படி வந்து ப்ராடக்ட் வந்து குடுக்குதுன்னா, ஸோ வி ஹேவ் ஸோ தேர்ஸ் அ OH2+ வந்து நம்மளுக்கு ஓகேவா? இதான் நம்மளோட செகண்ட் ஸ்டெப். த தேர்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்கன்னா, த தேர்ட் ஸ்டெப் ஸோ தேர்ஸ் அ டீப்ரோட்டனேஷன். டீப்ரோட்டனேஷன். அப்ப இந்த டீப்ரோட்டனேஷன்ல மறுபடியும் என்ன பண்றோம்னா, ஒன் மோர் வாட்டர் கூட ரியாக்ட் பண்றோம். இந்த வாட்டர் இப்ப என்ன பண்ணுதுன்னா, இதுல இருந்து ஒரு H+ வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்குது. ஒரு H+ வந்து நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணுது. அப்ப -H+ வந்து குடுத்தீங்கன்னா, அண்ட் ஃபைனலி வாட் யூல் கெட் யூ கேன் கெட் ஆல்கஹால் இஸ் த ப்ராடக்ட். இதாம்மா கம்ப்ளீட் மெக்கானிசம். இதான் நம்மளோட கம்ப்ளீட் மெக்கானிசம். ஓகேவா? ரைட்? ஸோ கம்ப்ளீட் மெக்கானிசம். இங்க பாருங்க. ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். எப்படி இருக்கும்னா, இதான் நம்மளோட ரியாக்டன்ட். இந்த ரியாக்டன்ட் கூட வந்து நான் வந்து எத ரியாக்ட் பண்றேன்னா, வாட்டர் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஸோ திஸ் சைட் ஐ அம் டூயிங் த ரியாக்ஷன் வித் H+ அண்ட் வாட்டர் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ வாட் இஸ் A அண்ட் வாட் இஸ் Bன்னு கேட்டாங்கன்னா, இங்க வந்து என்னது? நோ ரியாக்ஷன். ஏன் வந்து இங்க வந்து நோ ரியாக்ஷன்ஸ்? ஆல்ரெடி த வாட்டர் இஸ் சரவுண்டட் பை லோன் பேர்ஸ். இங்க நம்மளுக்கு யார் இருக்காங்க? டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரிப்பல் ஆவாங்க. ஸோ ரிப்பல் ஆச்சுன்னா நம்மளுக்கு டெஃபினட்டா அங்க ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்காது. கரெக்ட்டா இல்லையாம்மா? நம்மளுக்கு ரிப்பல் ஆச்சுன்னா ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்காது. அப்ப டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பேருமே நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைல் வந்து ரியாக்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நோ ரியாக்ஷன்ஸ். இங்க நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, வில் கெட் ஸோ தட்ஸ் அ OHS. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. இதான் என்னோட செகண்ட் கொஸ்டின். இதான் நம்மளோட செகண்ட் கொஸ்டின். இஃப் யூ டூ த ரியாக்ஷன் வித் ஸோ தேர்ஸ் H+ அண்ட் வாட்டர். ஸோ வாட் இஸ் யுவர் மேஜர் ப்ராடக்ட்? ஸோ இதான் நம்மளோட கொஸ்டின். வாட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட்? இதான் நம்மளோட கொஸ்டின். என்னம்மா வரும் இங்க? இது வந்து கொஸ்டின் நம்பர் 1. ஓகே ரைட்? இது நம்மளுக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 2. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த டபுள் பாண்ட் எனக்கு இங்க மூவ் ஆகுது. ரைட்? எந்த கார்பனுக்கு இங்க வந்து வி ஹேவ் சோ தேர்ஸ் 2 டபுள் பாண்ட் கார்பன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எனக்கு வந்து டெர்மினல் கார்பனுக்கு வந்து மூவ் ஆச்சுன்னா, வேர் என்னோட H+ வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும்னா, சோ இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டைன் வந்து ஃபார்ம். பட் இந்த கார்போகேட்டைனோட டிகிரி வந்து பாருங்க, இட் இஸ் அ செகண்ட் டிகிரி. பட் அட்ஜசன்ட் கார்பனோட டிகிரி என்னது? தேர்ட் டிகிரி. சோ அப்ப எப்பல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து வருதோ, அதாவது கார்போகேட்டைனோட டிகிரி இஸ் லெஸ் தென் அட்ஜசன்ட் டிகிரியா இருந்துச்சுன்னா, அங்க நம்மளுக்கு என்ன பாசிபிள்? வெரி குட். சோ தேர்ஸ் அ ஷிஃப்டிங் இஸ் பாசிபிள். ஸோ இங்க வந்து நீங்க ஹைட்ரேட் ஷிஃப்டிங் வந்து பண்ணீங்கன்னா, இஃப் யூ டூ த ஹைட்ரேட் ஷிஃப்டிங் வந்து நீங்க வந்து பண்ணீங்கன்னா, அண்ட் ஃபைனலா வாட் வில் கெட் யூ கேன் கெட் இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? வி ஆர் கோயிங் டூ ஆட் வித் வாட்டர்னா அண்ட் ஃபைனலா உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா, ஸோ இதுதான் உங்களோட ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ டவுட்ஸ் இருக்கா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலா நீட் கொஸ்டின். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்து நீட் கொஸ்டின். ஓகேவா? இவனுங்க நேம் என்னது? டோட்டலா எத்தன கார்பன்ஸ் வந்து இருக்கு? 5 கார்பன்ஸ் இருக்கா? இவனுக்கு பேர் வந்து நான் வந்து ஐசோபென்டீன் அப்படி சொல்லலாமா? அவங்க ஒரு டைம் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஐசோபென்டீன் இஸ் ரியாக்டட் வித் ஆசிட் கேட்டலிஸ்ட். தென் வாட் இஸ் த மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே ரைட்? த ப்ராடக்ட் ஃபார்ம்டு ஃப்ரம் ஸோ தட்ஸ் ஆசிட் கேட்டலிஸ்ட் ஆஃப் ஐசோபென்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. புரிஞ்சுதாம்மா? ஸோ அத நான் வந்து டைரக்ட்டா ஸ்ட்ரக்சர் வந்து குடுத்துட்டா, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுதான் த ஃபர்ஸ்ட் மெத்தட் டூ பிரிப்பேர் ஆல்கஹால்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் டூ பிரிப்பேர் ஆல்கஹால்ஸ். டவுட் இல்லைல? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, செகண்ட் பாயிண்ட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? வி ஆர் கோயிங் டூ டூ த ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் என்னது? அடிஷன் ஆஃப் வாட்டர். அடிஷன் ஆஃப் வாட்டர் வந்து பண்றோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ். வித்தவுட் ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ். செகண்ட் மெத்தட். மெத்தட் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ்.
ஸோ இதுல எனக்கு வந்து 2 மெத்தட்ஸ் வந்திருக்கு. இதுல நம்மளுக்கு 2 மெத்தட்ஸ் வந்திருக்கு. என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ஸ் ஆக்ஸிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன். OMDM அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன். ஸோ அடுத்தவங்க யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோபொரேஷன் ஆக்சிடேஷன். ஓகேவா? ஷார்ட்கட்ல வந்து குடுத்துருக்கேன். உடனே என்னடா புதுசா ஏதோ குடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன் அண்ட் ஸோ தேர்ஸ் அ ஹைட்ரோபொரேஷன் ஆக்சிடேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து 2 மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ரைட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாமா? ஸோ இது 2மே வந்து என்ன பண்ண போறோம்? ஆக்சுவலா வாட்டர் வந்து ஆட் பண்ணி ஆல்கஹால் வந்து மேக் பண்ண போறோம். பட் பை யூசிங் கேட்டலிஸ்ட். பட் இதுல வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோ ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ். இதே நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகுது. அவனோட டிகிரியும் அட்ஜசன்ட் கார்பனோட டிகிரியும் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா, டெஃபினட்டா வி கேன் டூ த ரீஅரேஞ்ச்மென்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு பார்த்திருக்கோம். பட் இங்க வந்து அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ரெய்ட்டா 2 பேரோட ரூல மட்டும் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வர போறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. ஆக்ஸிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன். ஆக்ஸிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சார் வாட் ஆர் த ரீஏஜென்ட்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து தெரியும். ரீஏஜென்ட்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வி ஆர் யூசிங் ஸோ தட்ஸ் அ மெர்க்குரி 2+ இன் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். இந்த செகண்ட் ஸ்டெப்ல வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஆர் யூசிங் ஸோ தட்ஸ் அ சோடியம் போரோ ஹைட்ரேட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? என்ன யூஸ் பண்ண போறோம்? சோடியம் போரோ ஹைட்ரேட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் எனக்கு என்ன கொடுக்கும்னா, OH வந்து கொடுக்கும். இந்த செகண்ட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா, ஹைட்ரஜன் வந்து கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் வந்து தெரியாது. ஓகேவா? சில டைம்ல நம்மளுக்கு வந்து பாருங்க He2+ பதிலா எனக்கு வந்து என்ன குடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி வாட்டருக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இப்படி கூட குடுக்கலாம். எப்படின்னா Hg ஸோ தேர் இஸ் அ CH3COO2ன்னு குடுக்கலாம். இவங்களும் சேம் தான். ஓகேவா? ஸோ இங்க வந்து வேணும்னா R அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கங்க. R அப்படின்னு குடுத்துக்கங்க. இல்லையா நம்மளுக்கு வந்து எப்படி குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து ஸோ தேர் இஸ் அ Hg ஸோ தேர் இஸ் அ OAC ட்வைஸ் அப்படின்னு குடுக்கலாம். R வந்து நம்மளுக்கு வந்து எப்படி குடுக்கலாம்னா, ஸோ தேர் இஸ் அ மெர்க்குரி அண்ட் NO3 2ன்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ஆர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன குடுக்கலாம்னா, ஸோ தேர்ஸ் அ மெர்க்குரி குளோரைடு அப்படின்னு குடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடுத்துட்டாங்கன்னா, நீங்க வந்து பயந்துறக்கூடாது. இது எல்லாமே எத சொல்லுது? Hg2+ தான் சொல்லுது. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? ஸோ தேர்ஸ் அ Hg2+ தான் சொல்லுது. புரிஞ்சுதாம்மா? ரைட்? ஸோ எப்படி குடுத்தாலும் எனக்கு வந்து தெரியணும். எனக்கு என்ன ஃபார்ம்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். ஸோ இதுல வேற என்ன சார் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எத ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மார்கானிக் ஆஃப் ரூல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மார்கானிக் ரூல வந்து ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க, மார்கானிக் ஆஃப் ரூல வந்து ஃபாலோ பண்றாங்க. ரைட்? ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப மார்கானிக் ரூல்னா என்னம்மா? உங்களுக்கு வந்து ஒரு OH இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப ஹைட்ரஜன் எங்க போயிட்டு அட்டாக் பண்ணும்? ஹைட்ரஜன் எங்க போயிட்டு அட்டாக் பண்ணும்? லெஸ் சப்ஸ்டிட்யூயன்ட் சைடு வந்து அட்டாக் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கணும். மார்கானிக் ஆஃப் ரூல்னா, ஸோ இவன் எங்க அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன் சைடு வந்து நம்மளுக்கு வந்து அட்டாக் பண்ணுவான். புரிஞ்சுதாம்மா? ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் லாஜிக். இவ்வளவுதான் லாஜிக். இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். டவுட் இருக்கா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆக்ஸிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த ஆக்ஸிமெர்குரேஷன், டிமெர்குரேஷன்ல இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டி அடிஷன் வந்து இருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு ஹைட்ரஜனும், இந்த H+ம் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ஆப்போசிட் சைடு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து தெரியணும். யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்றேன். ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் ரிப்பீட் பண்றேன். யோகேஷ் யார் யார் அட்டெண்ட் பண்றாங்க அப்படி நாளைக்கு வந்து நம்மள வந்து குத்தம் சொல்லக்கூடாது. ஸோ நான் வந்து மார்க்ஸ் கம்மியா வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்மள வந்து ப்ளேம் பண்ணுவாங்க கடைசில. ரைட்? ஆகாஷினி, கின், மதுஸ்ரீ, ஷகானா. புதுசா வந்து ஒருத்தர். ஓகே குட். இப்போ போலாமா? ரைட். பார்த்துக்கங்க இவங்கலாம் டெஸ்ட்ல எவ்வளோ ஸ்கோர் வாங்குறாங்க. கரெக்ட்டா? ரைட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 1மா. ரைட்? ஃபர்ஸ்ட் டெடிகேஷன். அது இல்லைனாவே ஸ்டடீஸ்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட்? ஸோ தேர் இஸ் அ CH3 அண்ட் CH அண்ட் டபுள் பாண்ட் CH2. ஓகேவா? இவங்க கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் கோயிங் டூ த ரியாக்ஷன் வித் HCCl2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் த செகண்ட் ஸ்டெப் ஐ அம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் ஸோ தட்ஸ் அ சோடியம் போரோஹைட்ரேட். ஓகேவா? இவங்களோட ஸ்ட்ரக்சர் என்னம்மா? இதான் நம்ம ஸ்ட்ரக்சர். இங்க பாருங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் வந்து எனக்கு என்ன தருது? OH வந்து தருது.
செகண்ட் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன தருது? ஹைட்ரஜன் வந்து தருது. அப்ப ஹைட்ரஜன் வந்து எங்க வந்து அட்டாக் பண்ணும்? The carbon which contains, so there is a minimum substituent. Okay, right? Or less substituents. இங்க வந்து எனக்கு வந்து என்ன வந்து அட்டாக் பண்ணும்? ஹைட்ரஜன். ஸோ என்னோட OH வந்து எங்க அட்டாக் பண்ணும்? இங்க. நோ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். எந்த இதுவுமே கிடையாது நம்மளுக்கு. அப்ப டைரக்ட்டா உங்களோட ப்ராப்ளத்துல வந்து போய் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து எனக்கு எப்படி இருக்கும்? ஸோ இதுதான் என்னோட ப்ராடக்ட். ஓகேவாம்மா? டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? மதுஸ்ரீ, கின், சகானா, ம். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாருங்க, இது வந்து JEE ல கேட்ட கொஸ்டின்மா. JEE ல எப்படி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 இதுல, இந்த போர்ஷன்ல. இந்த போர்ஷன்ல வந்து கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் என்னோட அல்கீன். இந்த அல்கீன வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன்? ஹைட்ரஜனேஷன் வந்து பண்ண போறேன். ஹைட்ரஜனேஷன் வந்து பண்ண போறேன். பை யூசிங் ஸோ தட்ஸ் a mercury 2+ in the presence of water. இந்த செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்க வாட்டருக்கு பதிலா எனக்கு வந்து என்ன குடுத்துருக்கான்னா, இங்க பாருங்க. இதுக்கு பதிலா இங்க ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரே யார்! புதுசா வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஹெவி வாட்டர். செகண்ட் ஸ்டெப் வந்து பாருங்க. இப்ப எனக்கு வந்து சோடியம், போரோ இவன் யாரு? ஸோ யாரும்மா? ட்ரிட்டியம் கரெக்ட்டா இல்லையா? ரைட்? ஸோ ஹைட்ரஜனோட ஐசோடோப். ரைட்? ஸோ இப்ப இத யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. ஹெவி வாட்டர் அப்படின்னு குடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, D2O மா. ஹெவி வாட்டர் அப்படின்னு குடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா D2O. ரைட்? ஸோ அப்ப இங்கிருந்து D2O னா நம்மளுக்கு H2O னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? OH கிடைக்குமா? பட் இங்கிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? OD வந்து கிடைக்கும். சார் இங்கிருந்து எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, T வந்து கிடைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? மார்கானிக் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து அப்ளை பண்ண போறீங்க. மார்கானிக் ஆஃப் ஃப்ளூயிட்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும்? இந்த T இந்த கார்பன் அட்டாக் பண்ணுமா? கரெக்ட்டா இல்லையா? ஸோ நம்மளுக்கு அந்த OD இருக்கு பார்த்தீங்களா? அவன் எங்க அட்டாக் பண்ணுவான்? இங்க அட்டாக் பண்ணுவான். அண்ட் ஃபைனலி உங்களோட ப்ராடக்ட் வந்து போய் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா எப்படி இருக்கும்னா, ஸோ இங்க வி ஹேவ் OD அண்ட் ஓகேவா? ஸோ டவுட்ஸ்? டவுட்ஸ்? ஸோ இன்னைக்கு இந்த மாரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். இதே மாரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. நேத்து கூட கேட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் சோ. ரைட்? இதே மாரி ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னு நெனைக்கிறேன். நேத்து கொஸ்டின் பேப்பர்ல. ரைட்? அப்ப வந்து ஹெவி வாட்டர்னே தெரியாம நெறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ரைட்? ஸோ புரிஞ்சுக்கங்க. நெறைய இருக்கு இது மாதிரி. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் போலாமா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ 3 மெத்தட். அதிலேயே ஹைட்ரேஷன் மெத்தட்லயே 3. ஹைட்ரேஷன் மெத்தட்ல 3 யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் மெத்தட். இவனுக்கு பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் மெத்தட். ஆக்சிடேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ இங்க வந்து பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? ஸோ என்னோட ரீஏஜென்ட்ஸ் வந்து யாருன்னு சொல்லிட்டு தெரியணும். ரீஏஜென்ட்ஸ் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரியணும். ரீஏஜென்ட்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have so there's a BH3 in the presence of THF, tetrahydrofuran. அந்த செகண்ட் ஸ்டெப்ல வந்து யார வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so there's a strong base with peroxide வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ராங் பேஸ் வித் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க போய் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் எனக்கு வந்து என்ன குடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து குடுக்கும். இந்த செகண்ட் போர்ஷன் எனக்கு என்ன குடுக்கும்னா, OH வந்து குடுக்கும். இந்த பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் நீங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஸோ இவங்க எத ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ஸ் ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சின் அடிஷன். சின் அடிஷன்னா 2 பேரும் சேம் சைடு வந்து நம்மளுக்கு வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா, இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். என்ன சார் சின் அடிஷன் பத்தி நீங்க அங்க பேசவே இல்லையே! அப்டின்னா கேட்கக்கூடாது. ரைட்? ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வச்சு கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட். ரைட்? சார் ஆன்டி மார்கானிக் ரூல்னா என்னது? நம்மளுக்கு ஹைட்ரஜன் இருக்கான், OH இருக்காங்க. இந்த ஹைட்ரஜன் எங்க வந்து அட்டாக் பண்ணும்னா, தட் வில் அட்டாக் எந்த சைடு? ஸோ தட் இஸ் அ மோர் சப்ஸ்டிட்யூயன்ட் சைடு வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய லாஜிக். இதுதான் நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய லாஜிக். ஸோ புரிஞ்சுதாம்மா? ஸோ புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ அப்ப வந்து பாருங்க, இதான் நம்மளோட ப்ராப்ளம். ஸோ இவங்க கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் கோயிங் டூ டூ த ரியாக்ஷன் வித் ஸோ தேர் இஸ் அ BE3 அண்ட் THF அண்ட் ஐ அம் கோயிங் டூ டூ த ரியாக்ஷன் வித் ஸோ தேர் இஸ் அ OH- அண்ட் H2O2. ஸோ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப நான் முன்னாடியே சொன்னதுதான். இந்த போர்ஷன் எனக்கு வந்து என்ன குடுத்துரும்? T வந்து குடுத்துரும். இந்த போர்ஷன் நம்மளுக்கு வந்து என்ன குடுத்துரும்? OH வந்து குடுத்துரும். இந்த T வந்து எங்க வந்து அட்டாக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ஸ் அ மோர் சப்ஸ்டிட்யூயன்ட் சைட். இங்க எந்த கார்பன் மோர் சப்ஸ்டிட்யூயன்ட்? இந்த கார்பன் தான் நம்மளுக்கு வந்து மோர் சப்ஸ்டிட்யூயன்ட். இங்க தான் நம்மளோட T வந்து அட்டாக் பண்ணும். உங்களோட OH வந்து எங்க அட்டாக் பண்ணும்னா,
ஸோ இங்க அட்டாக் பண்ணும். டெர்மினல் கார்பன்ல அட்டாக் பண்ணும். அப்ப ஃபைனலா உங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் யுவர் ப்ராடக்ட். ஓகேவாம்மா? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் ஜேஇல கேட்டிருந்த கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா சாரி ரியாக்டன்ட்டோட நேம் வந்து குடுத்துட்டாங்க. ஸ்ட்ரக்சர்லாம் குடுக்கல. பட் நான் டைரக்ட்டா வந்து ஸ்ட்ரக்சர் வந்து குடுக்குறேன். டைரக்ட்டா வந்து நான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து குடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் மை ரியாக்டன்ட். ஸோ இதான் என்னோட ரியாக்டன்ட். இந்த ரியாக்டன்ட் கூட வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, 3 ரீஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க H3O+. You will get A, right? So second one வந்து பாத்தீங்கன்னா, so oxymercuration, demercuration. What will get? You will get B. And the hydroporation, oxidation, you will get C. My question is, what is A, what is B, and what is C? இவ்வளவுதாம்மா கொஸ்டின். குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். யார் ஆன்சர் பண்றான்னு பார்க்கலாம். குயிக்கா வெறும் 30 செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்துச்சுன்னா, ஸோ டைரக்டா வந்து ஆன்சர் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜேஇ கொஸ்டின். ஒரு ஜேஇஇ கொஸ்டின். ஆன்சர். வெரி குட். மெத்தில் ஷிஃப்டிங் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்ல. மெத்தில் ஷிஃப்டிங் நடந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கான்னு பாருங்க. ஸோ ஹியர் யூ வில் கெட் OH. யாருக்கெல்லாம் இந்த ஆன்சர் வந்திருக்கு? ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? மெத்தில் ஷிஃப்டிங் வந்து நடக்கும். அங்க வந்து கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். பட் தட் இஸ் நாட் த ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஏன்னா கார்போகேட்டையானோட டிகிரி 2, அவனோட அட்ஜசன்ட் கார்பனோட டிகிரி 4னா, அப்ப டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்? ஸோ நம்மளுக்கு டெஃபினட்டா என்ன நடக்கும் இங்க? ஸோ மெத்தில் ஷிஃப்டிங் வந்து நடக்கும். கரெக்ட்டா இல்லையா? ஸோ மத்தது ப்ராப்ளமே கிடையாது. மத்தது ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் a OH. ஏன்னா வந்து இவங்க வந்து எத ஃபாலோ பண்ணுவாங்க? மார்கானிக் ஆஃப் ரூல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. MR. இவங்க எத வந்து ஃபாலோ பண்ணுவாங்க? ஸோ தட்ஸ் ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா, ஸோ உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? யாருக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கு? ரைட்? ஸோ உங்களோட நீட்ல கேட்ட கொஸ்டின பாருங்க. இது ஜேஇ கொஸ்டின். உங்களோட நீட்ல கேட்ட கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஓகே ரைட்? எப்படி கேட்டிருக்காங்கன்னா, புரோப்பேன் 1 ஆல் propane 1 all may be prepared by propene with அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரீஏஜென்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா H3BO3, செகண்ட் ரீஏஜென்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H2SO4 plus water, and the third reagents யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so there's a B2H6, okay right? And the B2H6 in the NaOH in the presence of water, ஓகேவா? third one is, so there's a CH3 C double bond O OH அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களோட நீட் கொஸ்டின். ஓகேவா? நீட் கொஸ்டின். ஸோ அப்போ இதுல நீங்க போய் பாருங்க. ப்ரோப்பேன் 1 ஆல் அவனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ப்ரோப்பேன்னா நம்மளுக்கு என்னது? 3 கார்பன்ஸா? அப்போ 1 2 3. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரோப்பேன் 1 ஆலோட ஸ்ட்ரக்சர். ரைட்? இவனை எதுல இருந்து மேக் பண்ணுங்க? ப்ரோப்பீன்ல இருந்து. ப்ரோப்பீனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? 1 2 3 இப்படி இருக்கும். ஓகேவா? அப்ப நீங்க போய் பாருங்க. உங்களோட OH எங்க அட்டாக் ஆயிருக்கு? டெர்மினல் கார்பன்ல வந்து அட்டாச் ஆயிருக்கு. OH டெர்மினல் கார்பன்ல எங்க அட்டாக் ஆகும்? எந்த ப்ராசஸ்ல அட்டாக் ஆகும்? ஒன்லி எங்க வந்து அட்டாக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி இந்த ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் மெத்தட். கரெக்ட்டா இல்லையாமா? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன்ல தானே உங்களுக்கு வந்து OH வந்து டெர்மினல் கார்பன்ல போயிட்டு அட்டாக் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்னது? இவன் தான் கரெக்டான ஆப்ஷன். இதுதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. புரிஞ்சுதா? ஏஇ கொஸ்டின் பார்த்தாச்சு, ஒரு நீட் கொஸ்டின் பார்த்தாச்சு. சார் எனக்கு எது கொடுத்தீங்கனாலும் நான் வந்து ஆன்சர் வந்து சொல்லிக்கிறேன் சார். ஓகே குட். ரைட்? ரைட்? வேற ஏதாவது இருக்காமா? வேற வேற ஏதாவது டவுட்ஸ்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ வி ஹேவ் நார்மல் ஆசிட். அதே மாதிரி பெர் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? நார்மல் ஆசிட்டுக்கும் பெர் ஆசிட்டுக்கும் வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுமா? இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நார்மல் ஆசிட்னா என்ன சார்? நார்மல் ஆசிட்னா என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இவனோட நேம் என்னமா? HC டபுள் பாண்ட் O OH. இவனோட நேம் ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃபார்மிக் ஆசிட் அப்படி சொல்லுவோம். இதே நீங்க HC டபுள் பாண்ட் O OH இதுக்கு பேரு தான் பெர் ஃபார்மிக் ஆசிட் அப்படி சொல்லுவோம். ஒரு
ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பெர். ஸோ இவன் வந்து ஆல்ரெடி இது வந்து ஒரு ஃபார்மிக் ஆசிட் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால இவனுக்கு நேம் என்ன சொல்லுவோம்? பெர் ஃபார்மிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐயா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? இம்பார்ட்டன்ட். அப்ப நம்மளுக்கு வந்து இப்படி குடுக்குறாங்க உங்களுக்கு. ஓகே ரைட்? எனக்கு வந்து பெர் பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு குடுத்தாங்கன்னா, பெர் பென்சாயிக் ஆசிட் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படிம்மா இருக்கும்? பென்சாயிக் ஆசிட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பென்சீன் ரிங் மேல என்ன இருக்கும்? COOH வந்து இருக்கும். ஒரு பென்சீன் ரிங் மேல C டபுள் பாண்ட் O, OH வந்து இருந்துச்சுன்னா, அதுக்கு பேரு வந்து பெர் பென்சாயிக் ஆசிட். புரிஞ்சுதாம்மா? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? புதுசா பையனா? பொண்ணா? புதுசா ஒருத்தவங்க அட்டெண்ட் பண்றாங்களா? நியூ ஸ்டூடண்ட். அவங்க. பொண்ணா? பையனா அவங்க? பையனா? ஓகே ரைட். ஸோ இந்த நியூவா ஒருத்தவங்க இருக்கீங்களா? அந்த ஜியோமி உங்களோட நேம் என்னடா? தம்பி டேய் உன்னோட நேம் மட்டும் எனக்கு மட்டும் கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ண. சாரிடா நான் உன்னை கவனிக்காம விட்டுட்டேன். நான் ரெகுலர் ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே போறேன். உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளு என்ட்ட. ஓகேவா? ரைட். போலாமா அம்மா அடுத்து? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நார்மல் ஆசிட்டுக்கும் ஒரு பெர் ஆசிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சதா? கிளியரா இருக்கா உங்களுக்கு? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? ஓகே ஆதவன் குட் மார்னிங். ரைட். ஸோ உங்களுக்கு ஏதாவது இன் பிட்வீன்ல டவுட் இருந்ததுன்னா என்ட்ட கேளுங்க. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ பாருங்க ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண போறோம்னா, டை ஹைட்ராக்சிலேஷன் வந்து பண்ண போறோம். டை ஹைட்ராக்சிலேஷன் வந்து பண்ண போறோம். இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தது மோனோ ஹைட்ராக்சிலேஷன் வந்து பண்ணுவோம். ஹைட்ராக்சிலேஷன்னா அடிஷன் ஆஃப் OH அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது. ரைட்? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு வந்து 2 மெத்தட்ஸ் வந்து இருக்குமா. ஆக்சுவலா இதுல நம்மளுக்கு 2 மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் அ சின் அடிஷன் வந்து இருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ண போறோம்? 2 OH குரூப் வந்து ஆட் பண்ண போறோம். 2 OH குரூப் வந்து ஆட் பண்ண போறோம். இவங்க 2 பேரையும் சேம் சைடு வந்து ஆட் பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் வந்து சின் அடிஷன் அப்படி சொல்லுவோம். கரெக்ட்டா இல்லையா? சின் அடிஷன். சார் இவங்களுக்கு ஒரு ரீஏஜென்ட்ஸ் யாரு சார்? சின் அடிஷனுக்கு ரீஏஜென்ட்ஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வி கேன் சே கோல்ட் KMNO4. ஆர் வந்து என்ன சொல்லுவோம்னா, வி கேன் சே இவனுக்கு இன்னொரு நேம் என்னய்யா? கோல்ட் KMNO4னா வெரி குட், வெரி குட். இவனுக்கு நேம் என்ன சொல்லுவோம்? பேயர்ஸ் ரீஏஜென்ட் அப்படி சொல்லுவோம். நெறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க இந்த கொஸ்டின. ஓகேவா? ஆர் வந்து இவனுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ டைல்யூட், ஸோ தட்ஸ் அ KMNO4. ஓகேவா? சார் வேற யார் சார் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல செகண்ட் ரீஏஜென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, OSO4. யாரும்மா அவங்க? ஆஸ்மியம் டெட்ராக்சைடு. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரையும் நீங்க வந்து யார் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்கீன் நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஒரு அல்கீன் எடுத்து நல்லா நோட் பண்ணணும். ஒரு அல்கீன் எடுத்து நீங்க யார் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? ஒரு கோல் KMNO4 கூடயோ, இல்ல வந்து ஆஸ்மியம் ஸோ தட்ஸ் அ டெட்ரா ஆக்சைடு கூடவே நீங்க வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு 2 OH குரூப் அந்த டபுள் பாண்ட பிரேக் பண்ணிட்டு, சேம் சைடு வந்து அட்டாக் பண்ணும். இங்க வந்து பாருங்க, இதுதான் என்னோட ரியாக்டன்ட். இதுதான் என்னோட ரியாக்டன்ட். இந்த டபுள் பாண்ட பிரேக் பண்ணிட்டு, ஸோ எனக்கு சேம் சைடு OH வந்து அட்டாக் ஆகும். சேம் சைடுனா என்னது? ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பிளேன். ஆர் வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஸ்ட்ரக்சர் நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆயிட்டு, த பேக் சைடு ஆஃப் த பிளேன் வந்து நம்மளுக்கு வந்து அட்டாக் பண்ணும். இதுக்கு பேரு தான் ஸோ தட்ஸ் அ சின் அடிஷன் டை கார்பாக்சிலேஷன் சாரி டை ஹைட்ராக்சிலேஷன்ஸ் அப்படி சொல்றேன். புரிஞ்சுதாம்மா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் சார் வேற யாரெல்லாம் சார் எனக்கு வந்து ஆன்டி அடிஷன் வந்து குடுப்பாங்க? இல்ல அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லலாம்? டிரான்ஸ் அடிஷன் சொல்லலாமா? 2 ஒண்ணு தான். டிரான்ஸ் அடிஷன்னாலும் ஒண்ணு தான். ஸோ தட்ஸ் ஆன்டி அடிஷன்னாலும் ஒண்ணு தான். ஸோ இங்க நம்மளுக்கு வந்து யாரெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ரீஏஜென்ட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ என்னோட ரீஏஜென்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பெர் ஆசிட்ஸ் எங்கெல்லாம் வருதோ நல்லா நோட் பண்ணுங்க. பெர் ஆசிட்ஸ் நம்மளுக்கு வந்து வந்துச்சுன்னா, அவன் வந்து நம்மளுக்கு வந்து என்ன குடுப்பான்? என்ன குடுப்பான்? ஆன்டி அடிஷன் ஆர் டிரான்ஸ் அடிஷன் வந்து குடுப்பான். இதுதான் நம்மளோடது. அடுத்து வேற யார் சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, H3O+, H3O+. ஸோ H3O+ கூட வந்து யார வந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் MCTBA. இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லணும்னா, மெட்டா குளோரோ பெர் பென்சாயிக் ஆசிட். ஓகேவா? இவங்களுக்கு பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா குளோரோ பெர் பிங்கிறது பெர், பிங்கிறது பென்சாயிக் ஆசிட். இதுக்கு பேர் வந்து பாருங்க மெட்டா குளோரோ குளோரோ பெர் பென்சாயிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இது கேட்டிருக்காங்க ஒரு டைம் இந்த கொஸ்டின். இத அப்படியே வந்து குடுத்துருவாங்க நேம். நம்ம தான் வந்து அதோட நேம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பெர் நம்மளுக்கு வந்து ஃபார்மிக் ஆசிட் இருந்ததுன்னா,
பெர் ஃபார்மிக் ஆசிட் இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிரான்ஸ் அடிஷன்ஸ் வந்து கிடைக்கும். இதே இது வந்து உங்களுக்கு பெர் பென்சாயிக் ஆசிட் இருந்ததுன்னா பெர் பென்சாயிக் ஆசிட் இருந்ததுன்னா டிரான்ஸ் அடிஷன்ஸ் வந்து நடக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட ரெகுலர் கிளாஸஸ்ல இத பார்க்கல. கரெக்ட்டா? கரெக்ட்டா தானே மதுஸ்ரீ அண்ட் கின்? ரைட்? ஸோ நம்ம வந்து இது வந்து ரெகுலர் கிளாஸஸ்ல பார்க்கல. ரைட். இங்க வந்து பாருங்க. இதுதான் என்னோட எக்ஸாம்பிள். இதான் என்னோட எக்ஸாம்பிள். இதான் நம்மளோட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் ஸோ தேர் இஸ் அல்கீன். இந்த அல்கீன் கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் பேயர்ஸ் ரீஏஜென்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். பேயர்ஸ் ரீஏஜென்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்க. இந்த அல்கீன் கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன்னா, ஸோ தேர் இஸ் OSO4 இன் த பிரசன்ஸ் ஆஃப் H+ வந்து யூஸ் பண்ண போறேன். இது எல்லாமே JEE அண்ட் நீட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். செகண்ட் வந்து யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் MCPBA. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, H3O+ கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. ஸோ யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் இஸ் பெர் அசிட்டிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் யாரு கூடனா செகண்ட் ஸ்டெப். ஸோ வி ஆர் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் H3O+. ஏன்னா கண்டிப்பா இங்க வந்து வாட்டர் வந்து வேணும். இது வந்து ஒரு வாட்டர் அடிஷன் ஸ்டெப் தான். வேற எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்ப இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? இந்த 2 பாயிண்ட்லயும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ தட்ஸ் அ சின் அடிஷன். அப்படின்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகி 2 OH குரூப் வந்து என்ன ஆகும்? சேம் சைடு வந்து அட்டாக் பண்ணும். ஸோ அப்ப போய் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்க நம்மளுக்கு வந்து OH அண்ட் இங்க வந்து நம்மளுக்கு OH வந்திருக்கும். இல்லையா? நம்மளுக்கு ஒன் மோர் பாயிண்ட் வந்து எப்படி இருக்கும்? ஸோ த பேக் சைடு வந்து OH வந்து அட்டாக் ஆயிருக்கும். அண்ட் த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து OH வந்து அட்டாக் ஆயிருக்கும். So இந்த 2 காம்பவுண்ட் என்ன காம்பவுண்ட்மா ஆக்சுவலா? இந்த 2 காம்பவுண்ட் வந்து என்ன காம்பவுண்ட்? 2 காம்பவுண்ட் வந்து என்ன காம்பவுண்ட்? இட் இஸ் a மீசோ காம்பவுண்ட்ஸ். ஏன் சார் மீசோ காம்பவுண்ட்ஸ்னா, இவங்க 2 பேரும் மிரர் இமேஜஸ் இல்லைன்னு சொல்லல. இவங்க 2 பேரும் மிரர் இமேஜஸ். இவனோட மிரர் இமேஜ் இவன். ரைட்? பட் நீங்க வந்து இங்க வந்து பாருங்களேன். இந்த மாரி ஒரு பிளேன் வந்து மேக் பண்ணீங்கன்னா, அபோவ் த பிளேன் அண்ட் பிலோ த பிளேன் வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு? சேமா இருக்கு. அப்ப இதுக்கு பேரு தான் இந்த POS இஸ் பிரசன்ட். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இஸ் பிரசன்ட் அப்படி சொல்றோம். ஓகேவா? பிளேன் ஆஃப் சிமெட்ரி இஸ் பிரசன்ட். அப்போ உங்களுக்கு வந்துட்டு மிரர் இமேஜஸ் கிடைக்கும். கைரல் கார்பன் இருக்கும். பட் PO இஸ் பிரசன்ட்டா இருந்துச்சுன்னா, அந்த 2 காம்பவுண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? மீசோ காம்பவுண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்? ஸோ தட்ஸ் ஆன்டி அடிஷன் வந்து நடக்கும். அப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு? ஒரு OH ஒரு சைடும், அனதர் OH வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அனதர் சைடு வந்து நம்மளுக்கு வந்து அட்டாக் ஆவாங்க. புரிஞ்சுதாம்மா? இதுதாம்மா நம்மளோட ப்ராடக்ட். நோட் பண்ணிக்கங்க. ஸோ அப்ப கரெக்ட்டா வந்து எனக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். என்ன ரியேஜென்ட்ஸ் அங்க என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? என்ன ரியேஜென்ட்ஸ் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து தெரியணும். டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு நீட் கொஸ்டின் ஒண்ணு பார்க்கலாமா? நீட் கொஸ்டின் ஒண்ணு பாருங்களேன். இதை வச்சு எனக்கு நீட்ல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வந்து குடுத்திருக்காங்க. கொஸ்டின் வந்து பாருங்க. நீட்ல என்ன கொஸ்டின் வந்து குடுத்திருக்கான்னா, which are the following combinations? Which of the following combinations can be used for preparation of, நல்லா நோட் பண்ணிக்கங்க, cis பிசினல் டயால். பாருங்க, இதுதான் நம்மளோட க்ளூ. ஸோ எந்த காம்பினேஷன் உங்களுக்கு வந்து சிஸ் பிசினல் டயால் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்களே சொல்லுங்க என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு. சிஸ்னா என்னம்மா? சேம் சைட். பிசினல் அப்படின்னா என்னது? அட்ஜசன்ட் கார்பன். டயால்னா என்னது? 2 ஆல்கஹால். அப்ப இதுதானே நம்மளோட ஸ்ட்ரக்சர். கிளைகால். வெரி குட். ஸோ நம்மளுக்கு இதுதானே ஸ்ட்ரக்சர். இதானே ஸ்ட்ரக்சர். அப்ப நம்மளுக்கு வந்து எப்படி இருந்திருக்கும்? ஜெனரலா CH2 டபுள் பாண்ட் CH2 இருந்திருக்கும். இதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். இது கூட நீங்க வந்து ஒரு ரீஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு வந்து சேம் சைடு வந்து OH வந்து அட்டாக் ஆகுது. அப்ப எந்த ரீஏஜென்ட்டா இருக்கும் நம்மளுக்கு? பேஸ் ரீஏஜென்ட்ஸா இருக்கலாம். இல்ல OS O4 பிளஸ் H பிளஸ் வந்து இருக்கலாம். அதுதான் இங்க வந்து ஆப்ஷன் வந்து இருந்தது. புரிஞ்சுதாம்மா? ஸோ அப்ப நான் இப்படி கொடுக்கலாமா? ஸோ தட்ஸ் OSO4 அண்ட் H பிளஸ். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்காமலே உங்களுக்கு கொஸ்டின் கேட்டேன். ரைட்? இதே எனக்கு வந்து டிரான்ஸ் பிசினல் டயால் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கும். அங்க வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? பெராக்சைட்ஸ். ஓகே ரைட்? பெர் ஆசிட்ஸ். அது இல்லாம நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ வி ஹேவ் ஸோ தேர் இஸ் ஸோ MCPA ஸோ சம்திங் அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவாம்மா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பெர் ஆசிட்ஸ் ஆர் H3O+ கூட இவனை மிக்ஸ் பண்ணலாம்.
ஆர் இவனை மிக்ஸ் பண்ணலாம், ஆர் இவனை வந்து மிக்ஸ் பண்ணலாம். புரிஞ்சுதாமா? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? இப்ப எல்லா டவுட்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்? கிளியரா முடிஞ்சிருக்கும். கரெக்ட்டா இல்லையா? ரைட்? கிளியரா நம்மளோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். போகலாமா அடுத்து? அப்ப நம்மளுக்கு இங்க வந்து பாருங்க, எனக்கு வந்து ஒன்லி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்கீன் வந்து இருக்காங்க. ஸோ அல்கீன் கூட நீங்க வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறீங்கன்னா, H3O+. ஸோ வாட் வில் கெட்? யூ வில் கெட் ஸோ தட்ஸ் ஆல்கஹால். ஸோ அல்கீன் கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? ஸோ தட்ஸ் ஆக்ஸிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன். மார்கன்கஃப் ரூல், யூ நோ வாட் இஸ் அ ப்ராடக்ட். ஸோ அல்கீன் கூட வந்து யார வந்து எந்த ரியாக்ஷன் வந்து யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ ஹைட்ரோபரேஷன் ஆக்சிடேஷன். யூ கேன் கெட் த அல்கீன். ஸோ இதே நீங்க வந்து என்ன பண்றீங்க? இந்த 3 மெத்தட்ஸ் நம்மளுக்கு என்னது? இட் இஸ் அ மோனோ சப்ஸ்டிடியூட்டட் ஹைட்ராக்சிலேஷன். இதே எனக்கு வந்து டை அப்படின்னு வேணும்னா, நம்மளுக்கு வந்து என்னது? 2 மெத்தட் வந்து இருக்கு. அதையும் பார்த்துக்கங்க. அப்ப அல்கீன் கூட நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? சின் அடிஷன். யார வந்து யூஸ் பண்ண போறீங்க? OSO4 வந்து யூஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? அல்கீன் கூட பெர் ஆசிட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, ஸோ யூ நோ வாட் யூல் கெட். இதுதான் அல்கீனோட கம்ப்ளீட் ரியாக்ஷன். சாரி, அல்கீன்ல இருந்து ஆல்கஹாலோட பிரிப்பரேஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது போலாமா? அடுத்தது போலாமா? கிளியர்? என்னால இந்த பாயிண்ட்ல இருந்து என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் வந்துச்சுன்னா போதும். வேற எந்த பாயிண்ட்டும் எனக்கு வந்து தேவை கிடையாது. ஸ்லோவா எடுக்கிறேன் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். என்னடா சார் ரிவிஷன் கிளாஸே வந்து இந்த கிளாஸ் மாரி எடுக்கிறாரு அப்படின்னு. எனக்கு தேவை இன்னைக்கு ஒரு கிளாஸ்ல என்னோட போர்ஷன்ஸ கம்ப்ளீட் பண்ணி குடுக்கணும். அடுத்த கிளாஸ்ல என்னென்ன போர்ஷன்ஸ் இல்லையோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி குடுக்கணும். 3 ரிவிஷன்ல அடுத்த போர்ஷன்ஸ். 4த் போர்ஷன்ல கம்ப்ளீட். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் நம்ம? ஒன்லி ஃபார்முலா ஷீட்ட வச்சுட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்? ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லா பாயிண்ட்ஸும் தெரியணும். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் தெரிஞ்சா மட்டும் தான் என்னால என்ன பண்ண முடியும்? நீட் ஆர் ஜேஇ கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். செகண்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து பாருங்க. ஃப்ரம் அல்கைல் ஹாலைட்ஸ் என்ன பண்ண போறோம்? RHல இருந்து OH வந்து பிரிப்பேர் பண்ண போறோம். RHல இருந்து OH வந்து பிரிப்பேர் பண்ண போறோம். ஆல்ரெடி இத வந்து பார்த்துட்டோம். நேத்து கூட பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. So we have so there is a RX alkyl halide. alkyl halide கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, aqueous KOH வந்து ரியாக்ட் பண்ண போறோம். aqueous KOH வந்து யூஸ் பண்ணா நமக்கு என்ன ரியாக்ஷன் பாசிபிள்? ரைட்? So there is a SN2 reaction is possible. SN2 reaction பாசிபிள். ரைட்? SN2 ரியாக்ஷன் வந்து பாசிபிள். SN2 ரியாக்ஷன் என்னமா நடக்கும் நம்மளுக்கு? SN2 ரியாக்ஷன்ல இட் இஸ் a single step reactions. இட் இஸ் a single step reactions. உங்களுக்கே தெரியும். ஓகே ரைட்? ஸோ எனக்கு வந்து பேஸ் வந்து என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் வந்து பிக் பண்ணிடும். அந்த பாண்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்? டபுள் பாண்டா மாறும்போது எக்ஸ் வந்து வெளியில போயிடும். அப்ப டைரக்ட்டா யூ கேன் கெட் ROH. எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நோட் பண்ணிக்கங்க. நேத்து தான் சொன்னேன் SN1க்கு SN2க்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா? இங்க வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்றோம்? ஸ்ட்ராங் பேஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸ்ட்ராங் பேஸ் வந்து யூஸ் பண்றோம். கரெக்ட்டா இல்லையா? சாரி, வீக் பேஸ் தானே இது. ஓகே ரைட்? ஆக்வஸ். அடுத்து வந்து பாருங்க, ROH ஓட நீங்க வந்து என்ன யூஸ் பண்ண போறீங்க? வாட்டர் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? யாருக்காவது ஐடியா இருக்கா? எங்க வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம்? எனக்கு வந்து இவன் வந்து பெஸ்ட் லீவிங் குரூப்பா இருந்தா தான் வாட்டர் வந்து பிரிஃபர் பண்ணுவேன். எனக்கு இன்னொரு பேர் வந்து என்னது? போலார் புரோட்டிக் சால்வெண்ட். போலார் புரோட்டிக் சால்வெண்ட் எங்க வந்து நம்மளுக்கு கொடுக்கும்? SN1 ரியாக்ஷன்ஸ். அப்ப இங்க வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? SN1 ரியாக்ஷன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வி ஆர் கெட்டிங் R+. R+ கூட நீங்க வந்து OH- வந்து ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ROH. இதுதான் ஜெனரல் பிரின்சிபல். புரியுதாமா? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? இதெல்லாம் ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணதுனால இங்க வந்து டச் பண்ணல. பட் இருந்தா கூட நீங்க வந்து இங்க பார்த்துக்கங்க. எப்போ வந்து எனக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியணும். ரைட்? ஸோ ஒரு ஜேஇல கேட்ட கொஸ்டின் பார்க்கலாமா? ஜேஇல கேட்ட கொஸ்டின் வந்து பார்க்கலாமா? ரைட்? ஜேஇல கேட்ட கொஸ்டின் இங்க பாருங்க. இதே அல்கைலிக் KOH யூஸ் பண்ண என்னமா நடக்கும்? வெரி குட். எலிமினேஷன் நடக்கும். எனக்கு வந்து என்ன நடக்கும்? எலிமினேஷன் வந்து நடக்கும். ஓகேவா? எலிமினேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். மறந்துறாதீங்க. வி ஆர் கெட்டிங் A. செகண்ட் வந்து பாருங்க, அதே ரியாக்டன்ட் கூட நான் வந்து யார வந்து ரியாக்ட் பண்றேன்னா, வாட்டர் வந்து யூஸ் பண்றேன். வி ஆர் கெட்டிங் B. உங்கள்ட்ட 2 கொஸ்டின் வந்து கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, வாட் இஸ் A அண்ட் வாட் இஸ் B? செகண்ட் கொஸ்டின் வந்து கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்கிறேன். ஐ அம் நாட் ஆஸ்கிங் அபௌட் தி ஸ்டீரியோ அண்ட் ஆல். டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே தான் ட்விஸ்ட் வந்து வைக்கிறோம். இது வந்து ஒரு ஜேஇ கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன ஆகும்? aqueous KOH and RX என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷன்ஸ். என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும்? இட்ஸ் a ரிடன்ஷன் ப்ராடக்ட் ஆர் இன்வர்ஷன் ப்ராடக்ட்ஸ் ஆர் போத். SN2 இவங்க வந்து என்னது? SN2
அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்லி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்வர்ஷன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். 100% இன்வர்ஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். அப்ப இப்படி கிடைக்குமாமா? இங்க பாருங்க. நான் பண்றது கரெக்ட்டான்னு பாருங்க. இங்க எக்ஸ் வந்து எங்க இருக்கான்? ஃப்ரண்ட் சைடு ஆஃப் த பிளேன் இருக்கான். அப்ப பேக் சைடு ஆஃப் த பிளேன் தான் நம்மளுக்கு வந்து யார் வந்து அட்டாக் பண்ணுவாங்க? OH. புரிஞ்சுதாமா? ரைட். வாட்டர்னா நம்மளுக்கு என்ன சொன்னோம்? இப்பதான் பார்த்தோம் SN1 ரியாக்ஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு. SN1 இவன் வந்து SN2 ரியாக்ஷன்ஸ். இப்ப இங்க என்ன பாசிபிள்மா? இங்க என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பாசிபிள்? 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து பாசிபிள். ஒன்னு இன்வர்ஷன், இன்னொருத்தன் யாரு? ரிடன்ஷன். புரிஞ்சுதா? அப்ப இன்வர்ஷன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இந்த பேக் சைடு வந்து OH வந்து இருக்கும். சோ ரிடன்ஷன்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும்? சோ தட்ஸ் அ ஃப்ரண்ட் சைடு வந்து இருக்கும். ஓகேவா? அவங்க என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? 3 ன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுவோம். பட் ஒன்லி 2 தான். ஏன்னா ஆல்ரெடி இவனும் சேம் ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதா? சோ இன்னொரு பாயிண்ட் வந்து கேட்கலாம். இன்க்ளூடிங் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டானா, இன்க்ளூட்ஸ் ஸ்டீரியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஜெனரலா என்ன பண்ணணும்? கைரல் சென்டர் செக் பண்ணணும். இவன் ஒரு கைரல் கார்பன் தானே? ஓகேவா? இவன் வந்து ஒரு கைரல் கார்பன் தானே? இவனும் ஒரு கைரல் கார்பன் தானே? கரெக்ட்டா இல்லையா? அப்ப ஒரு கைரல் கார்பன் நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். அப்ப டோட்டலா 4 ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? கிடைக்குமா? கிடைக்காதா? ம்? 2 ப்ராடக்ட்ஸ் தான் அப்பவும் கிடைக்கும். ஓகேவா? அப்பவும் 2 ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு. ஆர் அண்ட் எஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே புரிஞ்சதா? ரைட்? சோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் கேட்கிற கொஸ்டின்ஸ். ஓகேவாமா? டவுட்ஸ் இருக்கா? எனக்கு என்ன கேட்பாங்கன்னா, ஹவ் மெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு நீங்க கேட்டாங்கன்னா, சார் 2 ப்ராடக்ட்ஸ் சார். ஏன்னா, இவன் எத ஃபாலோ பண்றான்? SN1 ரியாக்ஷன ஃபாலோ பண்றான். இங்க ஹவ் மெனி ப்ராடக்ட்ஸ் ஆர் பாசிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, வி ஹேவ் ஒன்லி 1 ப்ராடக்ட். பட் ஸ்டீரியோக்கு வந்து கேட்டாங்கன்னா 2. ஸ்டீரியோ கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்னது? 2. ஓகேவா? ரைட். இங்க இங்க இவங்க 2 பேருமே ஸ்டீரியோ தானே. அதனால இங்க 2 தான் பாசிபிள். ஒரு டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, aqueous so there's a KOH. ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஆன்சர் பண்ணலாமா? பண்ண முடியாதா? ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாதா? ஸோ உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆல்கே ஹாலைட்ஸ்ல இருந்து ஆல்கைகள் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணிட்டோம்? இனிஷியலா டபுள் பாண்ட் அல்கீன்ல இருந்து எப்படி வந்து ஆல்கைகள் வந்து ப்ரிப்பேர் பண்றது? அடுத்தது வந்து என்னது? ஆர்எக்ஸ்ல இருந்து எப்படி சார் வந்து ஆல்கைகள் வந்து ப்ரிப்பேர் பண்றது? 2 மெத்தட் வந்து பார்த்தாச்சு. 3 போலாமாமா? 3 மெத்தட் டு பிரிப்பேர் த ஆல்கஹால்ஸ். 3 மெத்தட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். ஃப்ரம் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். சார் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ்ல வந்து எப்படி சார் வந்து நான் வந்து பிரிப்பேர் பண்றது? ஓகேவா? ரைட்? ஸோ நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ண போறீங்க. அதுக்கு பேரு ரிடக்ஷன் அப்படி சொல்லுவோம். ரிடக்ஷன்னா ஜெனரலா என்னமா நம்ம சொல்லுவோம்? ஜெனரலா என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் அப்படின்னாவே அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படி சொல்லுவோம். ஆர் என்ன சொல்லுவோம் நம்ம ஜெனரலா? ஸோ தட்ஸ் அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோமா? செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லுவோம்? ரெடியூஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு பேர் வந்து ரிடக்ஷன் அப்படி சொல்லுவோம். இல்லையா? த ரிமூவல் ஆஃப் H+ அயான்ஸ். ஓகே ரைட்? ரிமூவல் ஆஃப் H+ அயான்ஸ் பேர் வந்து என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் அப்படி சொல்லுவோம். சாரி. அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜனுக்கு பேர் வந்து ரிடக்ஷன் சொல்லுவோம். இல்லையா? த ரிமூவல் ஆஃப் ஆக்ஸிஜனுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் சொல்லுவோம். இன்னொரு பாயிண்ட் வந்து இருக்கு. என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆக்சுவலா நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு கார்பன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் அட்டாச்ட் வித் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் கூட இருக்கும் இனிஷியலா. இவன நீங்க பிரேக் பண்ணிட்டு, கார்பன யார் கூட வந்து வந்து பாண்ட் வந்து மேக் பண்ண போறீங்க? லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் கூட வந்து பாண்ட வந்து மேக் பண்ண போறீங்க. அப்ப த பிரேக்கிங் ஆஃப் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் பாண்ட் அண்ட் மேக்கிங் ஆஃப் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் பாண்டுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவாமா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து தெரியணும். கார்பன் கூட வந்து என்ன பண்ண போறோம்? கார்பன் ஜெனரலா இங்க வந்து பாருங்க. ஒண்ணும் கிடையாது. எனக்கு இதுதான் கார்போனைலோட ஸ்ட்ரக்சர். அப்ப கார்பன் இனிஷியலா யாரோட பாண்ட் ஆயிருக்கு? கார்பன் யார் கூட பாண்ட் ஆயிருக்கு? ஆக்ஸிஜன். ஆக்ஸிஜன் இங்க யாரு? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். இந்த பாண்ட பிரேக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்ப என்ன பண்ணிட்டீங்க? CH னா என்னது? கார்பன் இஸ் அட்டாச்ட் வித் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். இந்த மாதிரி ஒரு பாண்ட நீங்க மேக் பண்ணீங்கன்னா, அதுக்கு பேரு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படி சொல்லுவோம். புரிஞ்சதாமா? ரிடக்ஷனோட கம்ப்ளீட் வந்து தெரிஞ்சதா? கம்ப்ளீட் உங்களுக்கு வந்து புரிஞ்சதா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்றேன். கைஸ் ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆன்லைன்ல உள்ளவங்களுக்கு? ஓகே ரைட். இப்ப போகலாமா? அப்ப இனிஷியலா வந்து பாருங்க. வி ஹேவ் சோ தேர்ஸ் ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஆல்டிகேட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். இவங்கள வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ண போறேன்.
ரெடியூஸ் பண்ண போறேன். அப்ப எனக்கு எப்படி இருப்பாங்க? ஆர்சி டபுள் பாண்ட் ஓ ஹைட்ரஜன். ஓகேவா? இவனை நீங்க வந்து ரெடியூஸ் பண்ண போறீங்க பை யூசிங் சம் ரெடியூசிங் ஏஜென்ட். யார் ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்னா யூ கேன் கெட் ஸோ தட் இஸ் RCH2OH வந்து கிடைச்சிடும். என்ன கிடைக்குன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கைகள் வந்து கிடைச்சிடும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி யூஸ் ஆகும். இதே நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஒரு கீட்டோன் எடுக்க போறீங்க. RC டபுள் பாண்ட் O R டேஷ். இவங்கள வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ஸோ தட் இஸ் RC. இங்க வந்து ஒரு OH வந்து கிடைக்கும். அண்ட் ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சுன்னா ஸோ தட்ஸ் CH R டேஷ் வந்து கிடைச்சிடும். ஸோ யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் செகண்ட் டிகிரி ஆல்கஹால். ஓகேவா? ரைட்? செகண்ட் டிகிரி ஆல்கஹால் வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட். ஸோ இங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஆல்டிஹைட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்டிஹைட். ஸோ இங்க வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஸோ தட்ஸ் கீட்டோன் வந்து யூஸ். சார் வேற யார் சார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹவ் ஆசிட். வி ஹவ் ஆசிட். ஓகேவா? இவங்க எல்லாருமே கார்போனைல் காம்பவுண்ட்ஸ், கரெக்டா இல்லையா? இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். ஸோ தட்ஸ் RC டபுள் பாண்ட் O ஸோ தட்ஸ் OH. இவங்க கூட நீங்க ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால் RCH2OH வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிடும், ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எஸ்டர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர் வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்ண போறேன். எஸ்டர் வந்து ரெடியூஸ் பண்ண போறேன். எஸ்டரோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். RC டபுள் பாண்ட் O OR டேஷ். இவங்களை நீங்க வந்து ரெடியூஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டூ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ். அதாவது என்னது, இந்த போர்ஷன் ஒரு ஆல்கஹாலும் ரிமைனிங் போர்ஷன் அதாவது நம்மளுக்கு OR டேஷ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆல்கஹால் கொடுக்கும். அப்ப இனிஷியலா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா RCH2OH பிளஸ் ஏற்கனவே R டேஷ் OH வந்து கிடைக்கும். ஓகேவாமா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ரைட்? சார் இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்றீங்களே, இவங்கெல்லாம் யாரு சார்? இவங்கள பத்தி ஏன் சார் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறீங்க? எனக்கு என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. எனக்கு என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். வேற யார் சார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் போரோ ஹைட்ரைட். ஸோ வேற யார் சார் எனக்கு வந்து இருக்காங்கன்னா H2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல். வேற யார் சார் எனக்கு வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹவ் B2H6 இன் த பிரசன்ஸ் ஆஃப் THF. ஓகேவா? இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். நம்மளுக்கு யாரெல்லாம் இருக்காங்கம்மா கையில? நம்மளுக்கு யாரெல்லாம் கையில இருக்காங்க? வி ஹவ் ஸோ தேர் இஸ் RCHO. இதுக்கு பேர் தான் ஆல்டிகைட். வேற யார் நம்மளுக்கு கையில இருக்காங்க? ஸோ தேர் இஸ் RC டபுள் பாண்ட் O R டேஷ். கீட்டோன் இருக்காங்க நம்ம கையில. வேற யார் சார் இருக்காங்க எனக்கு அப்படின்னா RC டபுள் பாண்ட் O OH ஆசிட் வந்து இருக்கான். அண்ட் ஃபைனலி வி ஹவ் ஸோ தேர் இஸ் RC டபுள் பாண்ட் O OR வந்து இருக்காங்க. இவங்க தான் நம்மளோட கார்போனில் காம்பவுண்ட்ஸ். இவங்க தான் நம்மளோட கார்போனில் காம்பவுண்ட்ஸ். உங்களுக்கு தெரியணும் இதுல எதெல்லாம் பாசிபிள் எதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, இந்த ஆல்டிகைட இந்த 4 மெம்பர்ஸ்மே ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஆல்டிகைட வந்து யாரு? இந்த 4 மெம்பர்ஸ்மே ரெடியூஸ் பண்ணுவாங்க. ரைட்? அதே மாதிரி கீட்டோனையும் இந்த 4 மெம்பர்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்னது? நீங்க ஒரு கீட்டோன் எடுத்து சோடியம் அலுமினியம் ஹைட்ரைட் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் செகண்ட் டிகிரி ஆல்கஹால். சோடியம் போரோஹைட்ரைட் கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் செகண்ட் டிகிரி ஆல்கஹால். H2 in the presence of nickel கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா you will get second degree alcohol. and B2H6 in the presence of tetrahydrofuran னா you will get second degree alcohol. புரிஞ்சதா? பட் இங்க வந்து பாருங்க, ஆசிட்ட ஒன்லி இவங்க 2 பேர் மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டேபிள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டேபிள வச்சு அவ்ளோ கொஸ்டின் லாஸ்ட் இயர் கூட கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க நீட்ல. ஜேஇல எப்பவுமே இதெல்லாம் நாங்க ஜெனரலா சொல்றது ஜேஇக்கு இதெல்லாம் கன்ஃபார்ம் கொஸ்டின் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாருங்க. ஸோ இங்க எனக்கு வந்து என்ன ஆகாது, சோடியம் போரோஹைட்ரேட் என்னோட எஸ்டரை வந்து டச் பண்ணாது. இந்த பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்மா. நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஆசிட் வந்து யார் யாரெல்லாம் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க, சோடியம் போரோஹைட்ரேட் அண்ட் H2 இந்த பிரசன்ஸ் ஆஃப் எண்ணெய் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. என்னோட எஸ்டரை வந்து யார் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு வீக் ரெடியூசிங் ஏஜென்ட். வீக் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? வீக் ரெடியூசிங் ஏஜென்ட். 2 கொஸ்டின் பார்க்கலாமா? 2 கொஸ்டின் பார்க்கலாமா? அப்போ ஒரு 3 கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். கொஸ்டின் நம்பர் 1 டேபிள் நோட் பண்ணிட்டீங்களா? போலாமா? அடுத்த பேஜுக்கு வந்து போலாமா? அடுத்த பேஜுக்கு போலாமா? மதுஸ்ரீ, சகானா,
ஆகாஷினி ஓகேவா? மாதவன் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ரைட். ஸோ கொஸ்டின் வந்து பாருங்க. இப்போ இனிஷியலா நம்மளுக்கு வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஸோ தேர்ஸ் அ CH3 C டபுள் பாண்ட் O ஹைட்ரஜன். இவன் யாரும்மா? ஆல்டிகைட். ஸோ இந்த ஆல்டிகைட் கூட வந்து நான் யாரெல்லாம் ரியாக்ட் பண்ண போறேன்னா, இங்க பாருங்க லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட LaHன்னு சொல்லுவேன். ஓகேவா? சில டைம் LaHன்னா அவங்களும் குடுப்பாங்க. சோடியம் போரோஹைட்ரைட SbHன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் இவங்க வந்து H2 அண்ட் தேர்ஸ் அ நிக்கல். ஸோ த 4த் ஒன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி ஹேவ் ஸோ தேர்ஸ் அ B2H6 இன் த பிரசன்ஸ் ஆஃப் THF. எனக்கு வந்து இங்க என்னம்மா ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இந்த டேபிள் போய் பாருங்க. என்னோட ஆல்டிகைட்ட ஆல் த ரியாக்டன்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ் பண்ணா என்னோட ஆல்டிகைட் என்னவா மாறும்? ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலா மாறும். எனக்கு வந்து என்னவா மாறிடும்? ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹாலா மாறிடும். அப்ப டைரக்ட்டா நான் வந்து இப்படி சொல்லலாமா சார்? இதுக்கு எல்லாத்துக்குமே இதான் சார் எனக்கு ஆன்சர். CH3 அண்ட் CH2 அண்ட் OH. ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க ஷார்ட்கட். இந்த ஒரு பாண்ட பிரேக் பண்ணிட்டு, இந்த ஒரு பாண்ட பிரேக் பண்ணிட்டு, இங்க ஒரு ஹைட்ரஜனையும், இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பேர் தானே ரிடக்ஷனு. கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட பிரேக் பண்ணிட்டு, கார்பன் கார்பன் ஆக்ஸிஜன் பாண்ட பிரேக் பண்ணிட்டு, கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் பாண்ட வந்து மேக் பண்றீங்க. ஓகேவா? ரைட்? டன்? டன்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட். அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 வந்து பாருங்க. இங்கே வந்து கொஸ்டின் நம்பர் 2 குடுக்குறேன். என்னோட ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கு. வி ஹேவ் டபுள் பாண்ட் O அண்ட் ஸோ இங்க வந்து டபுள் பாண்ட் O அண்ட் OH. கொஸ்டின பார்க்க தான் பயங்கரமா இருக்கும். என்னடா இவ்ளோ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இவங்க கூட வந்து யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. ஸோ யாரு கூடனா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் சோடியம் போரோஹைட்ரேட் அண்ட் யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன்னா ஸோ தேர்ஸ் H2 இன் த பிரசன்ஸ் ஆஃப் நிக்கல் அண்ட் ஃபைனலி ஸோ இன் த B2H6 இன் த பிரசன்ஸ் ஆஃப் TH. என்னென்ன ப்ராடக்ட் பாசிபிள்மா? இங்க பாருங்க நல்லா நோட் பண்ணும். இந்த காம்பவுண்ட்ல நம்மளுக்கு என்ன இருக்காங்க? ஒரு கீட்டோன் இருக்காங்க. இந்த காம்பவுண்ட்ல நம்மளுக்கு யார் இருக்காங்க? ஒரு ஆசிட் குரூப் இருக்காங்க. இத முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளுக்கு ஒரு கீட்டோ குரூப்பும், ஒரு ஆசிட் குரூப்பும் இருக்காங்க. அப்ப இந்த டேபிள் இப்ப இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? அந்த டேபிளோட இம்பார்ட்டன்ஸ். அப்ப வந்து பாருங்க, எனக்கு வந்து என்ன பண்ணும்? ஆசிட்ட சாரி கீட்டோன எல்லாருமே வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப கீட்டோன ரெடியூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? செகண்ட் டிகிரி ஆல்கஹால் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? பட் ஆசிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க? 2 பேர் மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணுவாங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் B2H6. ஓகேவாமா? அப்ப பாருங்களேன். நான் இப்படி சொல்லலாமா? சார் இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்ல என்னோட ப்ராடக்ட் இப்படி தான் சார் இருக்கும். இங்க ஒரு OH. சார் இங்க வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இங்க ஒரு தப்பா பண்ணிட்டேனா? கரெக்ட்டாமா? இட்ஸ் ஃபைன். கரெக்ட் தானே? நம்மளுக்கு ஆசிட் வந்து ரெடியூஸ் பண்ணனும் நமக்கு என்ன கிடைக்கும்? சோ அந்த பாயிண்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும்? கம்ப்ளீட்டா அவங்க எல்லாரும் வெளில போய்ட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து OH வந்து ஃபார்ம் ஆயிடும். பாருங்க. இந்த கீட்டோனோட போர்ஷன் இங்க வந்து OH சாரி. ரைட்? சோ அடுத்து ஒரு CH2 அண்ட் CH3. CH2 அண்ட் CH3OH. ஓகேவா? கரெக்ட்டா? சோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கேயும் அதே ப்ராடக்ட் தான் வந்து கிடைக்கும். இவங்க 2 பேரும் மட்டும் மாறவே மாட்டாங்க. இவங்க 2 பேரும் மாறவே மாட்டாங்க. சார் இவங்க 2 பேரும் சார்? இவங்க 2 பேருக்கு சேம் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். கீட்டோன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். தி ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து அப்படியே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். டபுள் பாண்ட் OH. ஓகேவாமா? டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கங்க. COOH எனக்கு வந்து என்னவா மாறும் அப்படின்னா, RCOOH எனக்கு வந்து RCH2OH மாறிடும். புரிஞ்சுதா? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் சேஞ்ச் ஆகாது. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் சேஞ்ச் ஆகாது. புரிஞ்சுதாமா? ரைட்? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் சேஞ்ச் ஆகாது. நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? RCH2OH மட்டும் தான் கிடைக்கும். ரைட்? புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இந்த பாயிண்ட். சார் இவ்வளோ சொல்றீங்க. ரைட்? நீட்ல வந்து ஒரு டைம் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 2மே JEE கொஸ்டின்ஸ். 2 JEE கொஸ்டின்ஸ். நீட்ல ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. பிரிடிக்ட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பிரிடிக்ட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, CH3COOH so is reacted with there's a sodium borohydride குடுத்துட்டு Xன்னு குடுத்துட்டாங்க.
வாட் இஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து குடுத்துருக்கு. டேபிள போய் பாருங்க. டேபிள போய் பார்த்தீங்கன்னா, ஆசிட்ட யார் மட்டும் ரெடியூஸ் பண்ணுவா நம்மளுக்கு? ஆ ஒன்லி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு அண்ட் B2H6 மட்டும் தான் குடுப்பாங்க. அப்ப இந்த எக்ஸ் என்னது? நோ எக்ஸ். ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸே ஃபார்ம் ஆகாது. ரைட்? நம்மளுக்கு வந்து எக்ஸே வந்து ஃபார்ம் ஆகாது. டவுட் இருக்கா ஏதாவது? டவுட் ஏதாவது இருக்கா? நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸுமே நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கு பேரு தான் நம்மளுக்கு வந்து என்னது? ஜெனரல் ரியாக்ஷன்ஸ். இப்ப இந்த ஒரு டேபிள் தெரிஞ்சா நம்மளால என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த கார்போனைல் காம்பவுண்ட்ஸோட ரிடக்ஷன் மெத்தட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா தெரியும். இதே தான் நம்ம வந்து எங்க படிப்போமா? ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ல இதே வந்து டிட்டோவா வந்து படிக்க போறோம். ஓகேவா? அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ஸ் அ கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொன்னேன். இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நீட்ல ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸோட கம்ப்ளீட் ரியாக்ஷன் தெரியணும். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? அல்கேன் பிரிப்பரேஷன்ல பார்த்திருப்போம். அல்கீன் பிரிப்பரேஷன்லயும் பார்த்திருப்போம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் SN1, SN2 ரியாக்ஷன்ஸ்லயும் பார்த்திருப்போம். ஸோ இப்போ வந்து எங்க வந்து பார்க்குறோம்? ஆல்கஹால் பிரிப்பரேஷன்ல இந்த கிரிக்னாட் வந்து இருக்கா. இப்போ நிறைய இடத்துல இந்த கிரிக்னாட் வந்து யூஸ் ஆகும். கிரிக்னாட் வச்சு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும்? பார்த்து தான் ஆகணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க கிரிக்னாட் ரீஏஜென்ட்ஸ் வச்சு சார் என்ன சார் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? பார்க்கலாமா? அப்போ இங்க பாருங்க வி ஹேவ் C டபுள் பாண்ட் O கொஞ்சம் குயிக்கா வந்து போகலாம். யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் ஸோ தேர்ஸ் அ கிரிக்னாட் ரீஏஜென்ட். ஓகே ரைட்? த செகண்ட் ஸ்டெப் ஐ அம் டூயிங் த ரியாக்ஷன் வித் வாட்டர். இதுவும் ஆல்கஹால் பிரிப்பரேஷன் மெத்தட் தான். இதுவும் என்னோட ஆல்கஹால் பிரிப்பரேஷன் மெத்தட் தான். ஸோ அப்ப ஜெனரலா இவனுக்கு இன்னொரு நேம் என்னய்யா? ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன புரொவைட் பண்ணுவாங்க? ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு ஜெனரலா என்னமா புரொவைட் பண்ணுவாங்க? ஆர் மைனஸ் புரொவைட் பண்ணுவாங்க சார். கரெக்ட் இல்லையா? ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்ன புரொவைட் பண்ணுவாங்க? ஆர் மைனஸ் வந்து புரொவைட் பண்ணுவாங்க சார். அப்ப இங்க யார் எனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு? ஆர் மைனஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆர் மைனஸ் யார வந்து அட்டாக் பண்ணுவாங்க? எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இங்க யார் எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கார்பன். இங்க நம்மளோட கார்பன வந்து அட்டாக் பண்ண போறாங்க. கரெக்ட்டா இல்லையா? கார்பன் அட்டாக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? திஸ் பாண்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆக்ஸிஜன் சைட். ஆக்ஸிஜன் சைடு வந்து இந்த பாண்ட் வந்து மூவ் ஆகும். அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா, யூ கேன் கெட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆயிடும். ம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். டவுட்ஸ் இருக்கா யாருக்கும்? இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க H+ ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இந்த H+ இங்க ஒரு பாண்டோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு வி கேன் கெட் நம்மளுக்கு என்னன்னா OH. இங்க வந்து பாருங்க வி ஹேவ் R. அப்ப இனிஷியலா ரியாக்டன்ட்ல நம்மளுக்கு ஒன்லி 1 கார்பன் தானே இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன். இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்ட்ரா கார்பன் ஆட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா கார்பன் எங்க இருந்து நம்மளுக்கு கிடைச்சது? ஃப்ரம் த கிரிக்னாட் ரிஏஜென்ட்ஸ். இது வந்து R டேஷ் நாட் R. R டேஷ். ஓகேவா? ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? ஸ்டெப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் சைடு. ப்ராடக்ட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அப்ப நோட் பண்ணிக்கங்க. இங்க இம்பார்ட்டன்ட் நோட் வந்து பாருங்க. நீங்க ஜெனரலா ஃபார்மால்டிஹைட் எடுத்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணணும். நீங்க வந்து எடுத்திருக்கிறது ஃபார்மால்டிஹைடா இருந்துச்சுன்னா, கார்போனைல் கார்பன் உங்களுக்கு ஃபார்மால்டிஹைடா இருந்துச்சுன்னா, யூ கேன் கெட் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால். நீங்க ஃபார்மால்டிஹைட் எடுத்து நீங்க வந்து கிரிக்னாட் ரீஜன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா, யூ கேன் கெட் த ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால். ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. நீங்க ஆல்டிஹைட் மத்த ஆல்டிஹைட்ஸ்னா எக்ஸப்ட் ஃபார்மால்டிஹைட் எடுத்தீங்கன்னா, யூ கேன் கெட் த செகண்ட் டிகிரி ஆல்கஹால். இதே நீங்க ஸோ தட்ஸ் அ கீட்டோன் வந்து எடுத்தீங்கன்னா, யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் அ தேர்ட் டிகிரி ஆல்கஹால் ஆர் டெர்ஷரி ஆல்கஹால்ஸ் வந்து கிடைக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ நீட்ல கேட்ட கொஸ்டின். இதான் என்னோட நீட் கொஸ்டின். காம்பவுண்டோட நேம் தான் குடுப்பாங்க. ஸ்ட்ரக்சர்லாம் குடுக்க மாட்டாங்க. எனக்கு ஐயுபிசி நேம் தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரக்சர் மேக் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க யாரு கூட ரியாக்ட் பண்ண போறேன்னா, ஐ அம் கோயிங் டு டூ த ரியாக்ஷன் வித் CH3 அண்ட் MgBr. அண்ட் த செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் டூயிங் த ரியாக்ஷன் வித் வாட்டர். ஸோ வாட் இஸ் மை மேஜர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப ஜென்ரலா இங்க இருந்து நம்மளுக்கு என்னமா கிடைக்கும்? CH3 மைனஸ் வந்து கிடைக்குமா? இவன் என்ன பண்ணுவான்? இவனை அட்டாக் பண்ணுவான். இந்த பாண்ட் ஆக்ஸிஜன் சைடு வந்து போயிடும். அண்ட் ஸோ யூ கேன் கெட் திஸ் இன்டர்மீடியேட். இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆயிடும். O மைனஸ் அண்ட் ஹியர் வி ஹேவ் ஸோ தட்ஸ் அ மெத்தில் குரூப். இவங்க கூட நீங்க வந்து யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? வாட்டர் வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. ஹைட்ராலிசிஸ் வந்து பண்ணீங்கன்னா அண்ட் ஃபைனலி யூ கேன் கெட் த ப்ராடக்ட் லைக் திஸ். ஸோ இங்க வந்து ஒரு OHம் இங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிடும்? ஒரு R வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து யாரு? இட் இஸ் a chiral கார்பன்.
இந்த கார்பன் வந்து யார்? இட் இஸ் a chiral carbon. chiral carbon நம்மளுக்கு வந்து என்ன பாசிபிள்? So there's a stereo possible. அப்ப you can get, so there's a two stereo products வந்து கிடைக்கும். புரிஞ்சதா? ரைட். ஜேஇல கொஞ்சம் வித்தியாசமா கேட்டாங்க ஒரு கொஸ்டின். ஜேஇல என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. இதுதான் என்னோட ரியாக்டன்ட். இது கொஸ்டின் நம்பர் 1. இது கொஸ்டின் நம்பர் 2. எல்லா பாசிபிள் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஜேஇல எப்படி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. You can do the Mg in the presence of diethyl ether. D னா diethyl etherமா. இல்லைன்னா ட்ரை ஈத்தர். ஓகேவா? டிஇ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா ட்ரை ஈத்தர். ஓகேவா? ஸோ கொடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இந்த ஏ கூட வந்து நீங்க ஓகே ரைட், யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறீங்கன்னா ஹெச் சி டபுள் பாண்ட் ஓ ஹெச் வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. யூ ஆர் கெட்டிங், ஸோ தேர்ஸ் அ பி. ஓகேவா? ஸோ பி கூட நீங்க வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது யூ ஆர் கெட்டிங் சி. வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி அண்ட் வாட் இஸ் சி? ஆன்சர். ஓகேவா? இவ்வளவுதான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. வெரி குட், வெரி குட். இங்க ஆன்சர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இங்க வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவங்க வந்து யாரு? இவங்க வந்து ஒரு ஆர்எக்ஸ். ஒரு ஆர்எக்ஸ் கூட வந்து நீங்க வந்து எம்ஜியை ரியாக்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஆர் எம்ஜிஎக்ஸ். இதுக்கு பேர் தான் கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். நீங்க வந்து ஒரு ஆர்எக்ஸ் கூட எம்ஜியை ஒரு மெட்டல்ல வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா, ஸோ தட் இஸ் கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ் வந்து கிடைச்சிடும். ஆர் எம்ஜிஎக்ஸ் வந்து கிடைச்சிடும். அப்ப இங்க ஆட்டோமேட்டிக்கா பாருங்க, சார் என்னோட ப்ராடக்ட் என்ன சார் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன் ஐ சே லைக் திஸ்? இப்படி சொல்லலாமா? எம்ஜிஎக்ஸ் இதுதான் நம்மளோட ஏ. சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதாமா? இதான் நம்மளோட ஏ. கிளியரா? இப்ப நம்மளுக்கு யார் கிடைச்சிட்டாங்க? நம்மளுக்கு வந்து ஆர்எம்ஜிஎக்ஸ் வந்து கிடைச்சிட்டாங்க. இது கூட யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? ஒரு ஆல்டிகைட் வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. இங்க யார் வந்து ஆல்டிகைட்? ஃபார்மால்டிகைட் இஸ் மை ஆல்டிகைட். ஃபார்மால்டிகைட் வந்து உங்களோட ஆல்டிகைட். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த போர்ஷன் எனக்கு என்ன கொடுக்கும்னா இதுதான் கொடுக்கும். இந்த போர்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? கார்போ ஆனியன் வந்து கொடுக்கும். இந்த கார்போ ஆனியன் யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போகுது? ஆர் சி டபுள் பாண்ட் சம்திங் கூட. அப்ப இவன் வந்து என்ன பண்ணுவான்? இங்க அட்டாக் பண்ணுவான். இவங்க மேல போயிடுவாங்க. அப்ப என்னோட பி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச் சி ஓ மைனஸ் அண்ட் ஹைட்ரஜன். இங்க பாருங்க, ஒரு ஐசோ குரூப் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஒரு ஐசோ குரூப் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? இதுதான் என்னோட பி, இதுதான் என்னோட பி, இதான் என்னோட ஏ. என்னோட சீனா இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? இவனை நீங்க வந்து ஹைட்ராலிசிஸ் வந்து பண்ண போறீங்க. நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும்? யூ கேன் கெட் ஹெச் சி ஓஹெச் வந்து இங்க ஃபார்ம் ஆயிடும். இங்க ஒரு ஐசோ, இங்க ஒரு ஹைட்ரஜன். அப்ப ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். தென் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால் வந்து கிடைச்சிடும். ரைட்? இது ஒரு டைப் ஆஃப் ஜேஇ கொஸ்டின். ரைட்? இப்ப பாருங்களேன், கொஸ்டின் நம்பர் 3 போலாமா? எவ்வளவு சூப்பரா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நான் தான் சொன்னேனே, செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், ஃபோர்த் ரிவிஷன் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம் டாபிக் வைஸ். அப்ப எனக்கு என்ன வேணும்? முதல்ல எனக்கு வந்து ஆல்கஹாலோட கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் எனக்கு தெரியணும். கம்ப்ளீட் அதோட கீ பாயிண்ட்ஸ் தெரியணும். இந்த 2 பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேப்பரை நான் எடுத்துட்டு வந்து கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஒவ்வொரு டைம் அதே தான் சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, இதுதான் என்னோட ப்ராடக்ட். CH3 CH2 CH3 CH2 and we have COH, and so we have one phenyl and we have one CH3. Okay, right? Cannot be prepared by அப்படின்னு சொல்லிட்டு cannot be prepared by ன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்? இந்த 4 ஆப்ஷன் நான் கொடுக்கல. நீங்களே வந்து ஆன்சர் பண்ணலாம். எப்படி வந்து ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஃபைனலா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இட் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை வந்து ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இட் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை வந்து ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர்ட் பை, ஸோ எனக்கு வந்து இங்க வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்எம்ஜிஎக்ஸ். இது வந்து ஒரு காம்பினேஷன். இது வந்து ஒரு காம்பினேஷன். எனக்கு வந்து யார் இருக்காங்க இங்க? நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். நான் வந்து நல்லா சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த ப்ராடக்ட்டை கிரிக்னாட் ரியேஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து மேக் பண்ணணும். அப்ப என்னென்ன ரியாக்டன்ஸ் எடுப்பீங்க? என்னென்ன பாசிபிலிட்டி ரியாக்டன்ஸ் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு? இங்க வந்து பாருங்க, முதல்ல இவன் வந்து யாரு? இட் இஸ் a தேர்ட் டிகிரி ஆல்கஹால். இது நம்மளுக்கு முதல்ல தெரியும். அப்ப தேர்ட் டிகிரி ஆல்கஹால்னா எனக்கு யார் தேர்ட் டிகிரி ஆல்கஹால் கொடுப்பா? கீட்டோன் வந்து கொடுப்பாங்க. அப்ப டெஃபினட்டா நம்மளுக்கு சி டபுள் பாண்ட் ஓ இருக்கா? சி டபுள் பாண்ட் ஓ இருக்குமா? அப்ப இங்க வந்து பாருங்க, சி டபுள் பாண்ட் ஓ இருக்குமா? அப்ப எனக்கு வந்து நான் வந்து CH3, so there's a CH2 and so CH3 இவங்க கூட ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த ப்ராடக்ட்
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லையா? CH3 CH2 C டபுள் பாண்ட் O and இது கூட இத ரியாக்ட் பண்ணா இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா கிடைக்காதா? இது ஒரு காம்பினேஷன். அடுத்தது வந்து பாருங்க CH3 சாரி அடுத்தது CH3 C டபுள் பாண்ட் O PH இது கூட யார வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா CH3 CH2 MgX ரியாக்ட் பண்ணா அந்த ப்ராடக்ட் கிடைக்குமா கிடைக்காதா? இது கூட ரியாக்ட் பண்ணா கன்ஃபார்ம் கிடைக்காது. யார் இவன்? ஃபார்மாலிட்டி என்ன குடுப்பான் நம்மளுக்கு? ஆ பிரைமரி ஆல்கஹால் தான் குடுப்பான். வெரி குட். அப்ப இவன் தானே நம்மளுக்கு வந்து என்னது கேனாட் பி பிரிப்பேர்ட். புரிஞ்சதாமா? புரிஞ்சதாமா? ஓகேவா? நம்மளுக்கு என்ன பண்ணும்? முதல்ல இந்த ப்ராடக்ட் அனலைஸ் பண்ண தெரியணும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டே இந்த பாயிண்ட் வந்து குடுத்தேன். இந்த பாயிண்ட் குடுக்குறதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதா? ஃபார்மால்டிஹைட் ஃபர்ஸ்ட் டிகிரி ஆல்கஹால் குடுக்கும். ஆல்டிஹைட் செகண்ட் டிகிரி ஆல்கஹால் குடுக்கும். கீட்டோன் தேர்ட் டிகிரி ஆல்கஹால் குடுக்கும்னா இதுதான் வந்து அதோட ஆக்சுவல் ரீசன். ஓகேவா? புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நெறைய இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இன்னைக்கு நெறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தெரியும். கண்டிப்பா வந்து என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்தது போலாமா? அடுத்தது போலாமா? அடுத்தது போலாமாமா? இங்கேயே குடுத்துறவா? யூடியூப் லைவ் இல்ல? லைவ் போயிட்டு இருக்கா? இல்லையா? ஸோ அடுத்த பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ஸ் அ ரியாக்ஷன் வித் ஐ திங்க் 5த் மெத்தட் நெனைக்கிறேன். ஓகேவா? என்னன்னு தெரியல. ஸோ தேர்ஸ் அ ரியாக்ஷன் வித் ஸோ தேர்ஸ் அ ACO2. யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன்? ரியாக்ஷன் வித் SiO2 கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். இதுக்கு பேரு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தேர்ஸ் அ செலீனியம் டை ஆக்சைடு அப்படி சொல்லுவோம். செலீனியம் டை ஆக்சைடு அப்படி சொல்லுவோம். இது வந்து ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேவா? லோகேஷ் யாரெல்லாம் ஆன்லைன்ல இருக்காங்க? ஆதவன், மது, இன்னு ஓகே. ஸோ தெர் இஸ் அ செலீனியம் டை ஆக்சைடு ரைட்? ஸோ ஆக்சுவலா இந்த செலீனியம் டை ஆக்சைடு வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நல்லா நோட் பண்ணிக்கங்க. இந்த செலீனியம் டை ஆக்சைடு எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த கொஸ்டின் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு ரைட்? இட் இஸ் யூஸ்டு ஃபார் பிரிப்பேரிங் அல்லைலிக் நல்லா நோட் பண்ணும். அல்லைலிக் ஹைட்ராக்சிலேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? ஒரு அல்லைலிக் ஆல்கஹால் வந்து மேக் பண்றதுக்கு என்ன வந்து நம்மளுக்கு வந்து ரியேஜென்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும்? ஸோ தட்ஸ் ACO2 வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? நல்லா நோட் பண்ணீங்க. செலீனியம் டை ஆக்சைடு குடுத்தாங்கன்னா, அது வந்து என்ன பண்ணும்? ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அல்லைலிக் ஆல்கஹால் வந்து குடுக்கும். அல்லைலிக்னா எப்படி இருக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH CH2OH. ஓகே புரிஞ்சுதா? ஸோ அல்லைலிக்கோட ஃபார்ம் எப்படி இருக்கும்? CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 இங்க உங்களோட ஃபங்ஷனல் குரூப்ஸ். ஓகேவா? இதுல 2 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட்மா. இப்ப நான் டைரக்ட்டா ஒரு ரியாக்டன்ட் குடுக்குறேன் பாருங்க. ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் டபுள் பாண்ட் ஓகேவா? இதுதான் என்னோட ரியாக்டன்ட். இதுதான் என்னோட ரியாக்டன்ட். இப்ப நீங்க யார் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்கன்னா, இவன எடுத்துக்கொண்டு போயிட்டு SiO2 கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இவன் 2 பாயிண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்களேன். ஆக்சுவலா இந்த செலீனியம் ஆக்சைடு வந்து என்னோட OH குரூப்பை எந்த சைடு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்னா, மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன் சைடு தான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும். அப்ப இங்க பாருங்க OH குரூப் அட்டாச்ட் எந்த சைடு வந்து அட்டாச் ஆகும்னா, அட்டாச்டு டு தி மோர் சப்ஸ்டிட்யூட்டட் சைடு. மோர் சப்ஸ்டிட்யூட்டட் சைடு. அப்ப இங்க வந்து எதுமா மோர் சப்ஸ்டிட்யூட்டட் சைடு? இங்க பாருங்க இதான் நம்மளோட கார்பன். நான் இல்லைன்னு சொல்லல. சார் இது என்னோட கார்பன் சார். இது என்னோட கார்பன் சார். இதுதான் டபுள் பாண்ட் கார்பன். இந்த சைடு நம்மளுக்கு என்ன இருக்கு? 0 சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ். ஏதாவது அல்கைல் குரூப் இருக்கா? கிடையாதுல்ல. அப்ப இந்த சைடு வந்து எனக்கு வந்து 0 சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ். இந்த மாதிரி டாட் கூட கொடுத்துக்கிறங்க. இந்த சைடு நம்மளுக்கு என்ன இருக்கு? 2 சப்ஸ்டிட்யூயன்ட்ஸ் இருக்கு. அப்ப என்னோட OH குரூப் எந்த சைடு வந்து அட்டாக் பண்ணும்? 4 சப்ஸ்டிட்யூயன்ட் சைடு. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க. இதோட பிரியாரிட்டி. இந்த OH குரூப் வந்து என்ன பண்ணும்? அட்டாக் ஆகணும். எப்படின்னா அதோட பிரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே எனக்கு இதுதான் அதோட பிரியாரிட்டி. செகண்ட் டிகிரி, தென் ஃபர்ஸ்ட் டிகிரி
அண்ட் தேர்ட் டிகிரி கார்பன்ல தான் அட்டாக் பண்ணும். எந்த டிகிரி கார்பன்ல அட்டாக் பண்ணும் சார் அப்படின்னா எனக்கு வந்து செகண்ட் டிகிரி, தென் ஃபர்ஸ்ட் டிகிரி அண்ட் தேர்ட் டிகிரி அப்படின்னா என்ன சார்? நான் இங்க பாருங்க இது ஒரு சப்ஸ்டிடியூண்டா, இது ஒரு சப்ஸ்டிடியூண்டா, இங்க பாருங்கம்மா ஒரே நிமிஷம், இது ஒரு சப்ஸ்டிடியூண்டா, இது வந்து எத்தனை டிகிரி? பிரைமரி. இவன் வந்து யாரு? இவன் வந்து பாருங்க இதுல செகண்ட் டிகிரிமா. அப்ப எனக்கு எங்க வந்து OH வந்து அட்டாக் பண்ணும்? சோ மோர் சப்ஸ்டிடியூன்ட் சைடுல உள்ள செகண்ட் டிகிரில என்னோட OH வந்து அட்டாக் பண்ணும். புரிஞ்சதா? மோர் சப்ஸ்டிடியூன்ட் சைடு உள்ள செகண்ட் டிகிரில என்னோட OH வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னா அண்ட் ஃபைனலா என்னோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் என்னோட ப்ராடக்ட். புரிஞ்சுதாமா? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீட்லயும் இதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ரைட்? நீட்லயும் இதே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஐயா, நான் வேற ஏதோ ஒரு பிளான்லனா வந்து ஃபினால் வரைக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு. ம்? நீங்க பார்க்கிறத பார்த்தா புதுசா இப்பதான் கத்துக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ஓகே, குட். நான் நிறைய கத்துக்கிறேன் சார். அவ்வளவுதான். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து குடுத்துட்டு செலீனியம் டை ஆக்சைடு குடுத்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த காம்பவுண்ட இந்த மாதிரி பிரேக் பண்ணுங்க வெர்டிகல் லைன் வந்து யூஸ் பண்ணி. அப்ப எனக்கு வந்து என்ன பண்ணும்? எனக்கு வந்து OH குரூப் வந்து எங்க வந்து அட்டாக் பண்ண சொல்லியிருக்கேன்? மோர் சப்ஸ்டிடியூட் சைடு. இந்த சைடு எத்தனை சப்ஸ்டிடியூஷன் இருக்கு? ஒரே ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் தான் இருக்கு. இந்த சைடு 2 சப்ஸ்டிடியூயன்ட் இருக்கு. அப்ப இந்த சைடு தான் என்னோட OH குரூப் வந்து அட்டாக் பண்ணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டிக். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது? பிரியாரிட்டி வந்து குடுக்கணும். எனக்கு என்ன பண்ணணும்? செகண்ட் டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி அண்ட் தேர்ட் டிகிரி. இப்ப இந்த சப்ஸ்டிடியூயன்ட்ல இருக்கிற கார்பன் வந்து என்னது? இட் இஸ் a தேர்ட் டிகிரி கார்பன். தேர்ட் டிகிரி கார்பன். இங்க வந்து பாருங்க. இவன் வந்து யாரு? இட் இஸ் a ஃபர்ஸ்ட் பிரைமரியா? பிரைமரியா? அப்ப வந்து பாருங்க. இங்க தான் என்னோட OH வந்து ஓகேவா? புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதாமா? ஓகேவா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இங்க பாருங்க. என்னோட கார்பன் யார் கூட அட்டாச் ஆயிருக்கு? தேர்ட் டிகிரி கார்பன் கூட. என்னோட கார்பன் யார் கூட அட்டாச் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் டிகிரி. அப்ப யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? ஃபர்ஸ்ட் டிகிரி கார்பனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க. என்னோட கார்பன் இஸ் அட்டாச்ட் வித் செகண்ட் டிகிரி. என்னோட கார்பன் வந்து இந்த இந்த ப்ராப்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அட்டாச்ட் வித் செகண்ட் டிகிரி. இங்க கார்பன் இஸ் அட்டாச்ட் வித் ஃபர்ஸ்ட் டிகிரி. அப்ப யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? செகண்ட் டிகிரிக்கு. புரிஞ்சுதாமா? டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா? கிளியர் ஆயிடுச்சா? இப்ப இன்னைக்கு கொஸ்டின் வந்து இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாமா? அப்ப நம்மளோட கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணாதவங்கலாம் இந்த ஜீனியஸ்க்கெல்லாம் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. ஓகேவா? ரைட். ரைட். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் லாஸ்ட் மெத்தட் டு பிரிப்பேர் ஆல்கஹால்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி அமைன்ஸ். யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம்? பிரைமரி அமைன்ஸ்க்கும் பிளஸ் வந்து யாருன்னா so there's a HNO2 நைட்ரஸ் ஆக்சைடு. இவங்க கூட வந்து ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? we are getting so வந்து ஆல்கஹால் வந்து கிடைச்சிடும். சார் எப்படி சார்? உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரைமரி அமீனோட ஃபார்முலா என்னது? RNH2. நீங்க யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? HNO2 கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. நேத்து கூட இந்த கொஸ்டின் இருந்தது. ஞாபகம் இருக்கா? நேத்து கூட இந்த கொஸ்டின் வந்து இருந்தது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல. ரைட்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாண்ட்மேர் ரியாக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த அவனுங்கலாம் இருக்கானுங்களே நிறைய கட்டர்மேன் பூச் இவங்கலாம் யார்? இதை டிபெண்ட் பண்ணி தானே இருப்பானுங்க. கரெக்ட்டா இல்லையா? ஸோ அப்ப இங்க வந்து பாருங்க HNO2 கூட வந்து ரியாக்ட் பண்றேன். அப்ப உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஆ டைசோனியம் கிடைக்கும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டைசோனியம் சால்ட் வந்து கிடைக்குமா? N2+ வந்து கிடைக்கும். இந்த N2+ வந்து யாரு? இட் இஸ் த பெஸ்ட் லீவிங் குரூப். நைட்ரஜன் N2 இருக்கிறத விட N2+ இருக்கிறத விட N2 இருக்கிறதுக்கு விருப்பப்படுவான். உடனே என்ன ஆயிடும்? இந்த நைட்ரஜன் இந்த பாண்ட் எடுத்துக்கிட்டு N2 வெளியில போயிடுவானா? அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? யூ கேன் ஈஸிலி கெட் கார்போகேட்டையான் அண்ட் யூ கேன் ஈஸிலி கெட் so there's a N2 கேஸ். அப்ப இங்க பியூர் ஃபார்ம் ஆஃப் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுமா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இங்க ஆசிட் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்ஸ்ல என்ன பண்ணிருப்போம்? கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணிட்டு அது கூட என்ன பண்ணிருப்பீங்க? வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் கெட் ROH. கைஸ் புரியுதாமா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்ணுமா? இதெல்லாம் ஜென்ரலா எனக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட். ஓகேவா? ஜென்ரலா எனக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட். ஃபர்ஸ்ட் டிகிரி அமீன் கூட யார் வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க? HNO2 வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. HNO2 வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க. So what you'll get? You will get R+ and N2 gas. R+ கூட வந்து H2 வந்து யூஸ் பண்ணீங்கன்னா ROH வந்து கிடைக்கும். இப்போ ஒரு மைண்ட் மேப் நம்மளே மேக் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஃப்ரம் அல்கீன்ஸ் ஒரு 3 மெத்தட் இருந்துச்சு. 3 4 இருந்துச்சு. ஓகேவா? 4 கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் டைஹைட்ராக்சிலேஷன் கூட பண்ணோம். அடுத்து வந்து பிரிப்பரேஷன் ஃப்ரம் கார்போனைல் காம்பவுண்ட்ஸ். அதுல ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் ஆசிட்ஸ் அவங்கள பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்? கிரிக்னார் ரீஜன்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்? ஜென்ரலா
ஸோ தட்ஸ் அல்லேலிக் பார்த்துருக்கோமா கிரிக்னர் ஏஜென்ட்ஸ்க்கு அப்புறம் அல்லேலிக் வந்து பார்த்துருக்கோம். அல்லேலிக் ஆல்கஹால் எப்படி மேக் பண்றோம் சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலா வந்து பாருங்க த ஃபர்ஸ்ட் டிகிரி அமைன் பிளஸ் H2O. ஓகேவா? ரைட். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஏதாவது இருக்காமா இந்த பாயிண்ட்ல? போகலாமா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் போலாமா? நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ நம்மளோட ரெகுலர் கிளாஸஸோட இப்போ கிளாரிட்டி அதிகமாயிடுச்சா? ஏன்னா நீங்க நிறைய டெஸ்ட் எழுதிட்டீங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ நம்மளோட ரெகுலர் கிளாஸஸோட நம்மளுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? ஈஸி ஆயிடுச்சு. இங்க வந்து பாருங்க ஜென்ரலா இந்த ROH எனக்கு வந்து என்ன பண்ணுவான்னா 2 கேரக்டருமே இருக்க வேண்டும். ROHக்கு வந்து 2 கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் கேரக்டர்ஸ் இருக்கு. ஒரு எலக்ட்ரோஃபிலிக் கேரக்டர்ஸ் வந்து இருக்கு. 2 டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ROHல வந்து மேக் பண்ணலாம். ஆல்கஹால்ல இருந்து. ஒரு நியூக்ளியோஃபைலும் மேக் பண்ணலாம். அண்ட் ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து மேக் பண்ணலாம். சார் எப்போ சார் வந்து நியூக்ளியோஃபைல் வந்து மேக் பண்ணலாம்? அப்படின்னு என்னது? இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க? வி ஹேவ் இப்படி இருக்கு எனக்கு யார் எடுக்காங்கன்னா, வி ஹேவ் R அண்ட் O அண்ட் ஹைட்ரஜன். நீங்க இந்த பாண்ட பிரேக் பண்ணீங்கன்னா வாட் வில் கெட் யூ கேன் கெட் தட்ஸ் RO மைனஸ். அப்ப இவனுக்கு பேர் வந்து என்னது? இட் இஸ் a nucleophile. ஆக்ஸிஜன் இஸ் கெட்டிங் எக்ஸ்ட்ரா லோன் பேர். அப்ப இந்த டைம்ல யாருக்கு வந்து எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கோ அவங்க வந்து என்னவா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க? நியூக்ளியோஃபைல வந்து பிஹேவ் பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க we have ROH. இப்போ எனக்கு வந்து கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா யூ கேன் கெட் வாட்? R பிளஸ் கார்போகேட்டையான். கார்போகேட்டையான்னா யாரு? இட் இஸ் த பெஸ்ட் எலக்ட்ரோஃபைல். புரிஞ்சுதாம்மா? உங்களுக்கு வந்து OH பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா யூ கேன் கெட் த நியூக்ளியோஃபைல். உங்களுக்கு வந்து CO பாண்ட் வந்து பிரேக் ஆச்சுன்னா யூ கேன் கெட் ஸோ தட்ஸ் அ எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? எலக்ட்ரோஃபைல். ஓகேவா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இங்க பாருங்க. இவங்க 2 பேரை பத்தி கொஞ்சம் டீடைல் வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். இன்னைக்கு வந்து எக்ஸாம்ல இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அதனால கொஞ்சம் டீடைல் மட்டும் நான் வந்து கொடுத்துறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா, so there is OH பாண்ட் பிரேக்கிங் பத்தி பேச போறேன். அப்படின்னா என்னது? நம்ம வந்து நியூக்ளியோஃபைல் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். அப்ப இந்த நியூக்ளியோஃபைல் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, இவனோட ரியாக்டிவிட்டி பத்தி உங்களுக்கு தெரியணும்ல? என்னோட டேர்ம் புரியுதா புரியலையா? என்னோட ரியாக்டிவிட்டி பத்தி தெரியணும்ல? எனக்கு நிறைய ROH கொடுத்திருக்காங்க. நிறைய ஆல்கஹால் கொடுத்திருக்காங்க. ஒரு 4 ஆல்கஹால்ஸ் கொடுத்துட்டு, சோ நீங்க வந்து இவங்களோட நியூக்ளியோஃபிலிசிட்டி வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? இவங்களோட நியூக்ளியோஃபிலிசிட்டி வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சோ அப்ப இங்க ஆக்சுவலா என்ன நடக்குது? நல்லா நோட் பண்ணிக்கணும். இங்க என்ன நடக்குது? நான் வந்து என்ன பண்றேன் இனிஷியலா ஒரு ROH எடுத்திருக்கேன். இத வந்து ஒரு Bன்னு ஒரு ரியாக்டன்ட் கூட வந்து ரியாக்ட் பண்றேன். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? ஜெனரலா எனக்கு ROBயும் பிளஸ் H மைனஸ் H பிளஸ் வந்து நமக்கு இதுதான் இட் இஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். இதான் நம்மளோட நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். கரெக்ட்டா இல்லையா? சோ அப்ப ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ROH இருக்கு பாத்தீங்களா? இவன் ஃபர்ஸ்ட் வந்து என்னவா நம்மளுக்கு வந்து செப்பரேட் ஆகுறானா, RO மைனஸ் வந்து நம்மளுக்கு வந்து குடுக்குறான். இந்த RO மைனஸ் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்? ஸ்டேபிளா இருக்கணும். வந்து எப்படி இருக்கணும்? ஸ்டேபிளா இருக்கணும். இவன் ஸ்டேபிளா இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க. இந்த B கூட வந்து ரியாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து மேக் பண்ண முடியும். கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா இல்லையா? கரெக்ட்டா இல்லையா? இவன் வந்து ஸ்டேபிளா இருக்கணும். ஸ்டேபிளா இருந்தா தானே நம்மளால என்ன பண்ண முடியும்? செகண்ட் ஸ்டெப் வந்து போ முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுது? ROH இந்த பாண்ட் வந்து எனக்கு வைப்ரேட் ஆகுது. இந்த வைப்ரேஷன் அதிகமாகுது. இன்னும் வைப்ரேஷன் அதிகமாகுது. எனக்கு அந்த பாண்ட் 2 டாட்டா மாறுது. இந்த பக்கம் நம்மளுக்கு RO, இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்கான். Oxygen will be more electronegative. So that is the reason the electrons are moving this side. They are getting RO minus plus H plus வந்திருக்காங்க. இவன் எனக்கு ஸ்டேபிளா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? செகண்ட் ரியாக்ஷனுக்கு போ முடியும். செகண்ட் ரியாக்ஷனுக்கு போ முடியும். அப்ப செகண்ட் ரியாக்ஷன் நடந்துச்சுனா தான் அதுக்கு பேரு வந்து என்னது? ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். அப்ப ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் யாரு டிசைட் பண்றா? ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் யாரு டிசைட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த RO மைனஸ் ஃபார்மேஷன். புரிஞ்சுதாமா? இந்த RO மைனஸ் ஃபார்மேஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி RO மைனஸ் தான் என்னோட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து என்ன பண்ணுது? ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அதாவது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸோட ரேட்ட டிசைட் பண்ணுது. புரிஞ்சுதாமா? கம்ப்ளீட்டா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் மறுபடியும் வந்து ரிப்பீட் பண்றேன். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஈஸி, ரைட்? ஈஸி. அப்ப நம்மளுக்கு வந்து இவங்க யாரு? ஆக்சுவல் RO மைனஸ். இட் இஸ் அ நெகட்டிவ் சார்ஜ்டு கை. இவன ஸ்டேபிளா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஆ என்ன ஆட் பண்ணணும்? பிளஸ் I குரூப்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இல்ல பிளஸ் M குரூப் வந்து ஆட் பண்ணணும். புரிஞ்சதா இல்லையாம்மா? இவன வந்து நான் வந்து என்ன சாரி பிளஸ் I ஆர் மைனஸ் I? பிளஸ் I.
ப்ளஸ் ஐ. நோ. இப்ப எனக்கு CH3O- இருக்கு. அப்ப இவன் வந்து என்ன பண்ணுவான்? எலக்ட்ரான் குடுப்பான்ல. அப்ப இவன் அன்ஸ்டேபிளா தானே மாறுவான். ஓகே ரைட். எலக்ட்ரான் குடுத்தா அவன் அன்ஸ்டேபிளா தானே மாறுவான். மோர் அன்ஸ்டேபிள். அப்ப செகண்ட் ரியாக்ஷன் பாசிபிளே கிடையாதுல்ல. செகண்ட் ரியாக்ஷன் பாசிபிளே கிடையாதுல்ல. நம்மளுக்கு R O- ஃபார்ம் ஆயிட்டு அதுக்கப்புறம் யார் கூட வந்து ரியாக்ட் பண்ணணும்? B யோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? ROB வந்து கிடைக்கணும். இதானே நம்மளோட ரியாக்ஷன்ஸ். அப்ப நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்? மோர் மைனஸ் ஐ வந்து பிரசன்ட் ஆயிருக்கணும். புரிஞ்சதா? அப்ப நான் இப்ப இப்ப பாருங்க. அப்ப எனக்கு 3 பேர் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? CH3O- இருக்கு. CH3 2O- இருக்கு. அண்ட் CH3 3O- வந்து இருக்கு. இதுல யாரு வந்து மோஸ்ட் ஸ்டேபிள்? யார் வந்து மேக்ஸிமம் ரியாக்டிவிட்டி குடுப்பா? ஆ கரெக்ட்டா? புரிஞ்சதா புரியலையா? இதுதான் தட் இஸ் a reactivity order towards the nucleophilic reactions. இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு 3 ஆல்கைகள் குடுத்துட்டு 3 ஆல்கைகள் குடுத்துட்டு என்ன கேட்பாங்க? வாட் இஸ் த ரியாக்டிவிட்டி ஆர்டர் டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. புரிஞ்சதாமா? வேர்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்கறாங்க. இதுக்கு பேர் தான் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ். இங்க வந்து RO- என்னவா வந்து பிஹேவ் பண்ணுது? ஒரு நியூக்ளியோஃபைலா வந்து பிஹேவ் பண்ணுது. அப்ப நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணும்போது என்னோட ஆர்டர் அதாவது ரேட் வந்து கேட்டா இப்படிதான் இருக்கும். அப்ப நான் இப்படி சொல்லலாமா? இங்க பாருங்க. CH3 இதான் என்னோட ரியாக்டிவிட்டி டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து கேட்டாங்கன்னா CH3 சார் ஃபர்ஸ்ட் டிகிரி சார், தென் செகண்ட் டிகிரி சார் அண்ட் தேர்ட் டிகிரி சார். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? தேர்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரி அண்ட் CH3 போடுவாங்க. இப்ப தெரியுதா நம்ம வந்து எங்க வந்து மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு? அப்ப முதல்ல எனக்கு ரியாக்ஷன்ஸ் பத்தி கொஞ்சமாவது நாலேட்ஜ் வேணும். நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் பத்தி. அப்ப வச்சு தான் ஆன்சர்ஸ் வந்து பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் போலாமா? இது என்னது? என்னோட ROH நியூக்ளியோஃபைலா ரியாக்ட் ஆச்சுன்னா, இதுதான் அதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர். என்னோட ROH இப்போ வந்து எலக்ட்ரோஃபைலா வந்து பிஹேவ் பண்ணுது. எனக்கு வந்து என்னவா பிஹேவ் பண்ணுது? எலக்ட்ரோஃபைலா பிஹேவ் பண்ணுது. சார் எப்படி சார்? அந்த ரியாக்ஷன் எனக்கு ஐடியாவே இல்ல சார். அப்படின்னா இங்க பாருங்க. நானே எலக்ட்ரோஃபைல் மேக் பண்றேன் பாருங்க. ROH கூட யார ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றேன்னா, ஒரு H+ வந்து ரியாக்ட் பண்றேன். யார வந்து ரியாக்ட் பண்றான்? H+ வந்து ரியாக்ட் பண்றான். அப்ப என்ன ஆகும்? இங்க OHல உள்ள இவன் வந்து என்ன பண்ணுவான்? இந்த ஹைட்ரஜன் கூட ஒரு பாண்ட மேக் பண்ணி எனக்கு ROH2+ குடுப்பானா? இந்த OH2+ங்கிறது யாரு? இட் இஸ் தி பெஸ்ட் லீவிங் குரூப். அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்க? கம்ப்ளீட்டா இந்த பாண்ட் எடுத்துட்டு வாட்டரா வெளியில போயிட்டாங்கன்னா, we are getting R+ வந்து கிடைக்கும். பிளஸ் H2 வந்து கிடைக்கும். அப்ப நல்லா நோட் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்னது இப்ப? இப்ப இந்த ROH எடுத்து நல்லா நோட் பண்ணும். ROH எடுத்தீங்கன்னா, இவன் என்ன குடுக்குறான்? எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் குடுக்குறான். அப்ப எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் குடுக்கும்போது ROH ஓட ரியாக்டிவிட்டி கேட்பாங்க. அப்ப எப்படி கேட்பாங்க? அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஆல்கஹால்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டூ எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ்னு கேட்பாங்க. நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ், எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் கேட்டா, அப்ப நம்மளுக்கு இந்த R+ எப்படி இருக்கணும் நம்மளுக்கு? ஸ்டேபிளா இருக்கணும். ஈவன் இந்த R+ நம்மளுக்கு இருந்தா தான் இந்த R+ என்ன பண்ணும்? இன்னொரு B- கூட ரியாக்ட் ஆகி RBன்னு ஒரு ப்ராடக்ட் குடுக்கும். ஈவன் அன்ஸ்டேபிளா இருந்துச்சுன்னா, இந்த ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். அப்ப எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிபிள் கிடையாது. அப்ப நம்மளுக்கு கொஸ்டின் வந்து பாருங்க. இந்த R+ எனக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கணும். இந்த R+ வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளா இருக்கணும். நம்மளுக்கு தான் தெரியுமே கார்போஹைட்ரேட்டோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? சார் 3rd டிகிரி இஸ் கிரேட்டர் தன் 2nd டிகிரி இஸ் கிரேட்டர் தன் 1st டிகிரி. தென் வி ஹேவ் CH3 சார். ஆன்சர் சார். சார் வரலையா? ஓகே. டவுட் இருக்கா ஆதவன்? ஆதவன் டவுட் இருக்கா? ரைட். ஸோ அடுத்த பாயிண்ட். குட். ஸோ குட். ஆதவன் நீங்க எந்த ஊர் ஆதவன்? அடுத்தது வந்து பாருங்க. ரியாக்ஷன் இன்வால்விங் ரியாக்ஷன் இன்வால்விங் ஸோ தட் இஸ் a OH பாண்ட் ஃபிஷன். இப்ப நம்மளுக்கு எந்த பாண்டுமா வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் ஆகுது? OH பாண்ட் வந்து பிரேக் ஆகுது. அப்ப அங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நியூக்ளியோஃபைல் வந்து கிடைக்கும். ஓகேவா? கரெக்ட். ஓ ரைட். குட், குட், குட். ரைட். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? நியூக்ளியோஃபைல். அப்ப இதுல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கு? அப்ப நமக்கு ஆல்கஹால் எனக்கு நியூக்ளியோஃபைலா ரியாக்ட் ஆச்சுன்னா, ஆல்கஹால் எனக்கு நியூக்ளியோஃபைலா ரியாக்ட் ஆச்சுன்னா, நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணுச்சுன்னா, என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so there's a reaction with metal, and so we have acidic strength, acidic strength. தேர்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து குடுக்கும். இந்த ரியாக்ஷன் வித் மெட்டல் குடுக்கும்.
அண்ட் அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும் அண்ட் எஸ்டரிஃபிகேஷன் பத்தி பேசும். 3 பேரையும் கொடுக்கிறதுக்கு பேர் தான் தட் இஸ் a reaction involving so there's a OH bond fission. அதாவது எனக்கு ஆல்கஹால் நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் எனக்கு பாசிபிள் சார். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ வந்து பாருங்க ரியாக்ஷன் வித் மெட்டல். ஸோ there's a reaction with metal. ரியாக்ஷன் வித் மெட்டல் கைஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. ரியாக்ஷன் வித் மெட்டல் எனக்கு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன்? ஸோ ROH எடுத்து ROH வந்து இங்க வந்து என்ன பிஹேவ் பண்ணுது? நியூக்ளியோஃபிலா வந்து பிஹேவ் பண்ணுது. யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் ஆர் அலுமினியம் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன். சோடியம், பொட்டாசியம் அண்ட் அலுமினியம் கூட ரியாக்ட் பண்ண போறேன். எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are getting so there is a metal alconite. அல்கோனைட் வந்து ஃபார்ம் ஆகும். பிளஸ் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா so there is a ஹைட்ரஜன் கேஸ் வந்து கிடைக்கும். மெட்டல் அல்கோனைட் பிளஸ் ஹைட்ரஜன்ஸ் வந்து கிடைக்கும். சார் அப்படின்னா எனக்கு புரியல சார். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்க பாருங்க மெட்டலோட கேரக்டர் என்னமா முன்னாடி நான் சொல்லி தந்திருக்கேன். மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? they can easily donate the electrons. கொடுத்துட்டு என்னவா மாறிடுவாங்க? கேட்டயன்ஸா மாறிடுவாங்க. இப்போ நீங்க Na எடுத்தீங்கன்னா Na ஈஸியா ஒரு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணிட்டு Na பிளஸ் வந்து கன்வெர்ட் ஆயிடும். ஆல்ரெடி நம்மளுக்கு யார் இருக்காங்க? நியூக்ளியோஃபைல். நியூக்ளியோஃபைலுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கு? அப்ப இங்க வந்து என்ன இருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரியாக்ஷன் நடக்குமா? இவ்வளவுதாமா. சோ அப்ப இங்க வந்து பாருங்க we have ROH. அது கூட வந்து யாரை வந்து ரியாக்ட் பண்ண போறேன்? Na வந்து ரியாக்ட் பண்ணனா ஜெனரலா இங்க என்ன நடக்குது? ஏற்கனவே RO மைனஸுக்கும் Na பிளஸ்க்கு ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஓகேவா? அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? so you can get R plus sorry RO minus and Na plus. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு தான் we can say metal alconite. ஓகேவாமா? புரிஞ்சுதா? வேற ஏதாவது? இது கூட நம்மளுக்கு என்ன வெளில என்ன போவாங்க? ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளில போயிடும். ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளில போயிடும். ஓகேவா? இதே நீங்க ஒரு ROH வந்து எடுத்து அலுமினியம் கூட ரியாக்ட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் யுவர் ப்ராடக்ட் ஹியர்? அப்ப அலுமினியம் வந்து நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும்? Al3+ ஆகும். பிளஸ் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்கும். இங்க நம்மளுக்கு என்ன இருக்காங்க? RO மைனஸ். அப்ப நீங்க இவனோட இது வந்து 1ஆ? இவனோடது வந்து என்னது? 3ஆ? என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா and finally we are getting RO minus 3 Al அப்படின்னு சொல்லி. ஓகேவா? புரிஞ்சுதாமா? RO minus 3 நம்பர்ஸ் அண்ட் Al அப்படி சொல்லிட்டு கிடைக்கும். ரைட்? ஸோ Al சொல்லிட்டு கிடைக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா இந்த பாயிண்ட்ல? இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ த ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் ரைட்? ஸோ அப்போ எனக்கு வந்து ROH நியூக்ளியோஃபைலா ரியாக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சலாம்? அது அவனோட மெட்டல் ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து பாருங்க அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து மெஷர் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து மெஷர் பண்ண போறோம். அசிடிக் ஸ்ட்ரென்த்னா என்னையா? ஒருத்தன் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் H+ வந்து ப்ரொவைட் பண்றானோ அதுக்கு பேர் தான் அசிடிக் ஸ்ட்ரென்த். த அமௌண்ட் ஆஃப் H+ அயன்ஸ் டொனேட்டட் பை an acid பேர் தான் வந்து என்ன சொல்லுவோம்? அசிடிக் ஸ்ட்ரென்த் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ ஜென்ரலா அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும்? அசிடிக் ஸ்ட்ரென்த் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் H+ அயன்ஸ் டொனேட்டட். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கான்ஜுகேட்டட் பேஸ் ஃபார்ம்டு. கரெக்டா இல்லையா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் கான்ஜுகேட்டட் பேஸ் ஃபார்ம். இப்போ இதானே நம்மளோட ஆசிடோட ஸ்ட்ரக்சரு. இவனை கொண்டு போய் வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்க. யூ வில் கெட் H+ plus A மைனஸா? H+ A மைனஸா? உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் H+ கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராங் ஆசிட் அப்படி சொல்லுவோம். இல்லையா? இங்க ஃபார்ம் ஆயிருக்கான் பாத்தீங்களா? இந்த A மைனஸ் இவனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம்? கான்ஜுகேட்டட் பேஸ் அப்படி சொல்லுவோம். இந்த கான்ஜுகேட்டட் பேஸோட ஸ்டேபிலிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஆசிட் பேர் என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ராங் ஆசிட் அப்படி சொல்லுவோம். புரிஞ்சுதாமா? அப்ப அசிடிக் ஆசிடோட ஸ்ட்ரென்த்தை யார் வந்து கண்ட்ரோல் பண்றா? இந்த கான்ஜுகேட்டட் பேஸோட ஸ்டெபிலிட்டியா? கான்ஜுகேட்டட் பேஸுக்கு என்ன சார்ஜ் இருக்கா? நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கான். அப்ப நெகட்டிவ் சார்ஜஸ் நீங்க ஸ்டேபிளா பண்ணனும்னா என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஆட் ஆர் யூ ஹேவ் டு ரிமூவ் தி எலக்ட்ரான்ஸ். இப்ப ரிமூவ் தி எலக்ட்ரான்ஸ்னா யார் அந்த வொர்க்க பாப்பாங்க? -m பாப்பான், -i பாப்பான், -h பாப்பாங்களா? அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யார்? +ia, +ma அண்ட் +h. புரிஞ்சதா புரியலையாமா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து 1000 டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்? 1000 டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. புரிஞ்சதா? அப்ப உங்களுக்கு ஒரு 4 ஆல்கைகள் குடுத்துருவாங்க. அவங்கள வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க? வித் ரெஸ்பெக்ட் டு அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணணும் நீங்க முதல்ல? ஆல்கஹால்ல இருந்து H+ வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு கான்ஜுகேட்டட் பேஸா மாத்தணும். அந்த கான்ஜுகேட்டட் பேஸோட ஸ்டெபிலிட்டி வந்து கம்பேர் பண்ண போறீங்க. அதுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு? அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு வந்து முதல்ல இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் பத்தி தெரியணும். புரிஞ்சதா? இந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் பத்தி எனக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து தெரியணும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க.
அப்ப எனக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால்ங்கிறது ஒரு ஆசிட். இதுல வந்து என்னால என்ன பண்ண முடியும்? H+ வந்து மேக் பண்ண முடியும். H+ வந்து பிரிச்சோம்னா நம்மளுக்கு வந்து என்னவா மாறிடும்? RO- பிளஸ் H+. இப்ப H+ குடுத்தா இவன் வந்து ஒரு ஆசிட். அப்ப ஆசிட் வந்து என்ன பண்ணலாம்? பேஸ் கூட ரியாக்ட் பண்ணலாம். அப்ப பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது ரியாக்ஷன்ஸ் இஸ் பாசிபிள் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? இப்படிதான் நம்ம படிக்கணும். எனக்கு வந்து நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணுதுன்னா, அத வச்சு நான் வந்து என்ன பண்ணலாம்? மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணுதுன்னா, அவன வந்து என்ன பண்ணலாம்? ஒரு பேஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஏன்னா, நியூக்ளியோஃபைலா பிஹேவ் பண்ணுதுன்னா H+ குடுக்குது. அப்ப வந்து யாரு? அவனுக்கு ஆசிட் கேரக்டர் இருக்கு. அப்ப ஆசிட் கேரக்டர் இருந்ததுன்னா, நான் டெஃபினட்டா என்ன பண்ணலாம்? பேஸ் கூட ரியாக்ட் பண்ணலாம். பேஸ் கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணலாம். இப்படிதாம்மா நம்ம வந்து படிக்கணும். இந்த லாஜிக் தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்க வந்து பாருங்க ஐ அம் டேக்கிங் சோ திஸ் ROH. இவங்க கூட யார வந்து ரியாக்ட் பண்ண போறேன்னா, ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஆர் அல்கைலி வந்து யூஸ் பண்ண போறேன். ஸ்ட்ராங் பேஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NaOH. ஸோ NaOH. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் இங்க பாருங்க. இங்க Na++ OH மைனஸா? ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? RO- H+. அப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RO- அண்ட் Na++ H2 வந்து கிடைக்கும். பட் இந்த ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் ஆர் நாட்? அடுத்த கொஸ்டின். தி ரியாக்ஷன் பாசிபிள் ஆர் நாட்? இந்த ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். தி ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள். ஏன் சார் இந்த ரியாக்ஷன் பாசிபிள் இல்ல அப்படின்னா, ஆல்கஹாலை விட ஆசிட் வந்து வாட்டர் வந்து மோர் அசிடிக் இன் நேச்சர். இவன் புரொவைட் பண்ற H+ விட இவன் அதிகமான H+ வந்து இவனோட pK வேல்யூ இவன கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். pK வேல்யூ மேக்ஸிமம்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து என்னது? மினிமம். புரிஞ்சதா புரியலையா? ஆல்கஹாலோட pK வேல்யூ பாருங்க pK வேல்யூ வந்து கம்பேர் பண்றீங்க. யாருக்கு? ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு அதிகமா இருக்கும். அப்ப pK வேல்யூ இவனுக்கு அதிகமா இருக்குன்னா, இவனோட அசிடிக் ஸ்ட்ரென்த் மினிமமா இருக்கும். ஸோ அப்ப இந்த ரியாக்ஷன் பாசிபிள் கிடையாது. ஓகே ஒரு 2 மினிட்ஸ்மா 2 மினிட்ஸ். சாரி. நான் என்ன பண்றது? நான் நிறைய எடுக்கணும்னா அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேவா? புரிஞ்சதா? அடுத்த பாயிண்ட். இப்ப இதுக்கு பதிலா நீங்க இங்க பாருங்க. ROH பதிலா ஜெனரல் ஆல்கஹாலுக்கு பதிலா ஃபினால் எடுத்தீங்கன்னா, அவன் கூட நீங்க வந்து NaOH வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, அப்ப நம்மளுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள். அப்ப உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? உங்களுக்கு வந்து ஒரு பினாக்சைடு வந்து கிடைச்சிரும். ஒரு பினாக்சைடு வந்து கிடைச்சிரும். பிளஸ் வந்து வாட்டர் வந்து ஏன்னா, சோ அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் phenol இஸ் கிரேட்டர் தன் வாட்டர். பட் அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆல்கஹால் இஸ் லெஸ் தன் தட்ஸ் அ வாட்டர். ஓகேவா? புரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து பாருங்க, இதே நீங்க பினால் எடுத்து யாரு கூட வந்து ரியாக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட்ஸ் அ NaHCO3 கூட வந்து ரியாக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன வந்து கிடைக்கும் நம்மளுக்கு? இங்க பாருங்க. மைனஸ். இங்க வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? H2CO3 கிடைக்குமா? பினால கம்பேர் பண்ணும்போது இவன் வந்து மோர் அசிட்டிக். அப்ப இந்த ரியாக்ஷன் பாசிபிள் கிடையாது. இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல வந்து இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து இருக்கு. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ வந்து தர்றேன் பாருங்க. ஒரு டேபிள் தர்றேன் பாருங்க. எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ அம் டேக்கிங் ROH. இந்த ROH கூட வந்து யாரு? இவன் ஆல்ரெடி வந்து யாரு? இவன் வந்து ஒரு ஆசிட். அப்ப இவன வந்து என்ன பண்ணலாம்? பேஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணலாம். என்னென்ன பேஸ் எல்லாம் எடுக்க போறோம் பாருங்க. NaH வந்து எடுக்க போறேன். சோ அதே மாரி வந்து என்ன பண்ண போறோம்? NaOH வந்து எடுக்க போறேன். சோ அதே மாரி வந்து என்ன பண்ண போறோம்? சோ தட்ஸ் NaNH2 கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம். சோ அதே மாரி என்ன பண்ண போறோம்? சோ தட்ஸ் RMgX கூட வந்து ரியாக்ட் பண்ண போறோம். இங்க தான் பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் என்ன சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் RO- and Na++ plus H2 is the product. The reaction possible. No reactions. No reactions. அடுத்தது நெக்ஸ்ட். So we have so there is RO- and Na+. பிளஸ் வந்து நம்மளுக்கு NH3. So இந்த ரியாக்ஷன் பாசிபிள். அடுத்து நெக்ஸ்ட். So there is RO-. There is R or MgX. MgX பிளஸ். So பிளஸ் வந்து நம்மளுக்கு என்னது? RH. So இதெல்லாம் ஸோ நான் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன். அத மட்டும் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகேவா? அந்த பாயிண்ட் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கங்க. அண்ட் சோ இது இல்லாம நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இன்னும் RO பாண்ட் வந்து பிரேக் பண்ணா என்ன நடக்கும்? அதோட ரியாக்ஷன்ஸ் தெரியணும். அது இல்லாம நம்மளுக்கு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ் தெரியணும். இதுதான் கம்ப்ளீட் ஆல்கஹால். ஸோ அப்ப நம்மளுக்கு வந்து என்னன்னா, இது வந்து ஆக்சுவல் ரிவிஷன் கிளாஸ் மாரி இருந்துச்சுன்னா, நான் வந்து ஒன்லி ரியாக்ஷன்ஸ் மட்டும் குடுத்துருப்பேன். பட் நான் ரிவிஷன் கிளாஸா எடுத்தேன்னா, நீங்க எல்லாரும் ஓடிருவீங்க மாரி. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ரிமைனிங் போர்ஷன்ஸ அப்படியே வந்து எங்க பண்ண போறோம்? 2ண்ட் ரிவிஷன், 3rd ரிவிஷன் அண்ட் 4த் ரிவிஷன்ல வந்து பார்க்க போறோம். பட் அதுக்காக நான் வந்து சார் ரிவிஷன் குடுக்குற வரைக்கும் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அது என்னோட ஃபால்ட் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து கம்ப்ளீட்டா A to Z டீச் பண்ணிட்டேன். அண்ட் கம்ப்ளீட்டா ஆல்ரெடி நெறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியாச்சு. ஸோ எங்க மேல ப்ளேம் பண்றதுல ஒரு யூசுமே கிடையாது இதுக்கப்புறம். ரைட்? ஓகேவா? மதுஸ்ரீ ஓகேவாம்மா? கிளியரா?
ரைட். ஆல் தி பெஸ்ட். ஒழுங்கா பண்ணுங்க டெஸ்ட்டு. நிறைய ஸ்கோர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரைட். ஆதவன் உங்களுக்கு ஓகேவா? ஃபைன். புதுசா இருக்கா? இல்ல நீங்க முன்னாடி படிச்சது மாதிரியே இருக்கா? ஓகே. ஆதவன் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும், இல்ல சார் எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய நோட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா எக்ஸ்ட்ரா, ரைட்? நீங்க ஓப்பனா வந்து கேட்கலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். கெமிஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த இது வேணுமாலும் கேட்கலாம். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆர் வந்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், இல்ல எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து வேணும். இதுக்கு முன்னாடி நாங்க சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வேணும்னா நீங்க வந்து ஓப்பனா வந்து கேட்கலாம். தேங்க் யூ. பை.